ஹலோ கைஸ், இந்த வீடியோல புது மேன்வா சீரிஸ் தான் பார்க்க போறோம். அந்த மேன்வாவோட பேர் வந்துட்டு ஹெவன்லி டீமன் கான்ட் லிவ் அ நார்மல் லைஃப். நம்ம சிம்பிளா ஹெவன்லி டீமன் மேன்வா அப்படின்னு வச்சுக்கலாம். நீங்க வந்துட்டு நிறைய மேன்வா வந்துட்டு என்ன சொல்லியிருந்தீங்க. எல்லாத்தையும் செக் பண்ணி பார்த்ததுனால எனக்கு அடிக்கடி ரீல்ஸ்ல வந்தது வந்துட்டு இந்த ஒரு மேன்வா தான். ஸோ அதனாலேயே இது நல்லா இருக்கும் அப்படின்னு தான் நான் நினைச்சேன். ஏன்னா ஏற்கனவே இது ஆல்ரெடி நிறைய மேன்வா வந்துட்டு நான் ஒவ்வொரு சாப்டர் மட்டும் படிச்சு வச்சிருக்கேன் கைஸ். ஸோ அதே மாதிரி இதை நான் முன்னாடி படிச்சு வச்சிருந்தேன், நல்லா தான் இருந்துச்சு. ஸோ அப்படி ரீல்ஸ்லாம் வரப்ப சரி ஓகே ரொம்ப சூப்பரா இருக்கும் அப்படின்னு நினைச்சதான் ரேட்டிங் ரிவ்யூ எல்லாமே பார்த்து எல்லாமே பாசிட்டிவா இருக்கும் பட்சத்தில் தான் இதை நான் போறேன். இதுக்கு முன்னாடி இருக்கிற மேன்வாஸும் நான் அப்படிதான் போட்டிருக்கேன். எனக்கு தெரிஞ்சு நான் போட்ட மேன்வா எல்லாமே சூப்பரா தான் இருந்துச்சு. ஸோ அந்த நம்பிக்கையில நான் இதையும் போடுறேன். சிம்பிளா ஒன்லைன் சொல்லணும் அப்படின்னா, இதுக்கு முன்னாடி நம்ம முரி மேன்வா பார்த்துருவோம், மார்ஷியல் ஆர்ட்ஸ். அந்த உலகத்துல இருக்கிறவரு மேஜிக் இருக்கிற ஒரு இடத்துல போயிட்டு எப்படி ரீஇன்கார்னேட் ஆகிறாரு அப்படிங்கிறதா பேசிக் ஸ்டோரி. அதுக்கு மேல என்ன நடக்குது அப்படின்ட்டு நம்ம கதைக்குள்ளேயே போயிட்டு தெரிஞ்சுக்கலாம். இதெல்லாம் விட முக்கியமான விஷயம், இந்த மேன்வா உங்களுக்கு பிடிச்சிருக்கா இல்லையா அப்படிங்கிறதா. மொத்தம் 6 சாப்டர் போடுவோமா, 3 வீடியோவோ, அது எல்லாத்தையுமே பாருங்க. பார்த்துட்டு இந்த வீடியோலயோ இல்ல அந்த வீடியோலயோ இது கண்டினியூ பண்ணலாமா வேணாம் அப்படின்னு மறக்காம கமெண்ட்ல சொல்லிட்டு போங்க. அப்பதான் கமெண்ட்ஸ் வியூஸ் எல்லாம் பார்த்துட்டு நான் வந்துட்டு இந்த சீரிஸை கண்டினியூ பண்ண முடியும். ஸோ மறக்காம கமெண்ட் பண்ணிட்டு இந்த வீடியோக்கு வந்துட்டு ஒரு 4K லைக்ஸ் கொண்டு வாங்க. அப்பதான் இந்த வீடியோவை நிறைய பேர் ரெக்கமெண்ட் பண்ணி எனக்கும் போறதுக்கு ஒரு மோட்டிவேஷன் வரும். சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துட்டு இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம வீடியோ ஸ்டார்ட் பண்ணலாம். சாப்டரோட ஸ்டார்டிங்ல என்ன சொல்றாங்க அப்படின்னா, ரொம்ப காலத்துக்கு முன்னாடி ஒரு பிளாக் ஸ்மித், அதாவது இந்த வெப்பன்ஸ் டூல்ஸ் அப்படிலாம் செய்வாங்கல்ல, அவங்க வந்துட்டு வாழ்ந்துருந்தாங்க. அந்த பிளாக் ஸ்மித் இருந்துட்டு ஒரு ஸ்டோர் வச்சு இந்த மாதிரி கையில இரும்ப வச்சு செய்யற பொருட்கள் எல்லாத்தையுமே வித்துக்கிட்டு இருந்தாரு. பட் அதிர்ஷ்டவசமா அவருக்கு வந்துட்டு கைரோ கிங்டம்ல இருக்கிறவங்களுக்கே அந்த எக்யூப்மெண்ட் எல்லாமே செல் பண்ற வாய்ப்பு வந்து கிடைச்சது. ஏன்னா அப்ப வந்துட்டு ரொம்ப போர் நடந்துட்டு இருந்துச்சா. சோ அந்த நேரத்துல இப்படி எல்லாத்தையுமே வித்து அவரோட ஸ்டேட்டஸை உயர்த்துறதுக்கு அது ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருந்துச்சு. வார் முடிஞ்சதுக்கு அப்புறம் அந்த பிளாக் ஸ்மித்துக்கு பேரன், அதாவது ஒரு நோபல் டைட்டில் வந்துட்டு கொடுத்து ஒரு இடத்துக்கு அவரை வந்துட்டு லாரா மாத்தி விட்டுறாங்க. அவர் தான் யங் மாஸ்டர் ரோமனோட ஃபாதர் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ கிட்ட வேற யாரோ ஒருத்தவங்க கதை சொல்லிட்டு இருக்காங்க. அப்ப அதை இன்னொருத்தர் ஹான்ஸ் அப்படிங்கிறவர் பார்த்துட்டு, இவருக்கு தான் எல்லாமே தெரியுமே, அப்புறம் எதுக்கு இதை உட்கார வச்சு கேட்டுட்டு இருக்காரு அப்படின்னு நினைக்கிறாரு. ஏன்னா கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி என்ன நடந்திருக்கு அப்படின்னா, ஹீரோ தான் இருந்துட்டு அப்படின்னா நான் தான் இந்த டிமிட்ரி ஃபேமிலியோட மூத்த பையன் அப்படின்னு சொல்றீங்களா, அதுக்கப்புறம் இது வந்துட்டு சாலமாண்டர் கான்டினென்ட்ல இருக்கிற கெய்ரோ கிங்டம், அதுக்கப்புறம் இந்த உலகத்துல முரிம் அப்படிங்கறதே கிடையாதா அப்படின்லாம் கேட்டிருக்கான். ஹான்ஸ் இருந்துட்டு எஸ் அப்படின்னு சொல்லிட்டு, இவர் வந்துட்டு அவ்வளவு புத்திசாலி கிடையாது, பட் இந்த அளவுக்கு முட்டாள்தனமா பேசுறது இதுதான் ஃபர்ஸ்ட் டைம். ஒருவேளை இவர் போதைப் பொருளுக்கு அடிமையாயிட்டாரோ, பணக்கார பசங்க எல்லாம் இப்ப அதான் பண்ணிட்டு இருக்காங்கன்னு கேள்விப்பட்டேன். அது மட்டும் இல்லாம இவரா இருந்தா கண்டிப்பா அதுக்கு வாய்ப்பு நிறையவே இருக்கு அப்படின்னு நினைச்சிட்டு, யங் மாஸ்டர் இன்னைக்குதான் உங்களோட கல்யாணம் பண்ணிக்க போற பொண்ணு த லேடி ஆஃப் த லாரன்ஸ் ஃபேமிலி வந்துட்டு விசிட் பண்ண போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு, கண்டிப்பா ஒரு போதைப் பழக்கத்துக்கு அடிமையாக வாய்ப்பு இருக்கு. ஏன்னா மத்த பிரதர்ஸ் மாதிரி கிடையாது, 25 வருஷமா ரூம் குள்ளேயே தானே இவர் இருக்காரு. அதனால தானே இவரை இந்த டிமிட்ரி ஃபேமிலியோட தத்தி அப்படின்னு கூப்பிடுறாங்க அப்படின்னு நினைச்சிட்டு, உங்க கல்யாணம் பண்ணிக்க போற பொண்ணு வந்துட்டு மேனஸோட பாக்குறதுக்காக கொஞ்சம் ப்ரிப்பேர் ஆகுறீங்களா அப்படின்னு இருக்கிறப்ப ஹீரோ வந்துட்டு, சாரி அதோட முக்கியமான விஷயம் ஒண்ணு இருக்கு. இந்த இடத்துல இருக்கிற ரொம்ப வயசானவரை வந்துட்டு என்ன பேசுறத கூட்டிட்டு வாங்க. அந்த பொண்ணை பத்திலாம் எனக்கு கவலையே கிடையாது, இந்த உலகத்தை பத்தின இன்ஃபர்மேஷன் தான் எனக்கு வந்துட்டு தேவைப்படுது அப்படின்னு கேட்கிறான். உங்களுக்கு சொல்லும் போதே புரிஞ்சிருக்கணும், ஹீரோ வந்துட்டு இந்த உலகத்துல பிறக்கல, இந்த உடம்புல இருந்தால ஒருத்தன், அவன் போயிட்டு இந்த உடம்புக்குள்ளதான் நம்ம ஹீரோ வந்திருக்கான் வேற ஒரு உலகத்துல இருந்து. அப்ப அந்த ஹான்ஸுமே இங்கே தானே இருக்கிறாரு, இவர் எதை எப்படி பார்க்கணும்னு சொல்றாரு. சரி ஏதோ ஒண்ணு சர்வன்ட்டா நம்ம கடமையை வந்துட்டு நம்ம செஞ்சுதானே ஆகணும் அப்படின்னு நினைச்சிட்டு, புரிஞ்சது யங் மாஸ்டர் நான் கூட்டிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த வயசானவரை கூட்டிட்டு வந்துட்டு இவர் எல்லா விஷயமே நம்ம ஹீரோக்கு சொல்லி கொடுத்துருக்காரு. ஹீரோ வந்துட்டு ரொம்ப நன்றி, இதுக்காக உங்களுக்கு நான் ரிவார்டு தரேன் அப்படிங்கிறப்ப தாத்தா இருந்துட்டு, உங்களுக்கு பேசினதே எனக்கெல்லாம் ஹானர் தான் அப்படிங்கிறப்ப ஹீரோ இருந்துட்டு, இந்த உடம்புக்கு சொந்தக்காரனோட பேர் வந்துட்டு ரோமன் டிமிட்ரியா, என்னோட ஒரிஜினல் பேர் வந்துட்டு பேக் ஜூங்யக். ஒரு முறி உலகத்துல இருக்கிற நான் வந்துட்டு ஒரு பயங்கரமான லைஃபை வாழ்ந்து என்னோட லைஃப்ல இருக்கிற எல்லாத்தையுமே ஃபுல்ஃபில் பண்ணிட்டேன். என்னோட டெத்தை கூட நான் பீஸ்ஃபுல்லா அக்செப்ட் பண்ணிக்கிட்டேன். பட் ஏதோ ஒரு காரணத்துக்காக இந்த ரோமன் டிமிட்ரியோட பாடியில வந்துட்டு நான் எழுந்திருச்சிருக்கேன். இது அந்த ஹெவன்ஸோட ஆசையா இல்ல அசன்சனை மறுத்ததுக்காக கடவுள் எனக்கு கொடுக்குற பனிஷ்மெண்டா அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கப்பதான் வெளியே வந்துட்டு உங்களுக்கு சத்தம் கேக்குது. என்ன அப்படின்னு பார்த்தா, ஒருத்தர் இருந்துட்டு ஒருத்தனை போட்டு பயங்கரமா எத்தி உதச்சு சாவு சாவுன்னு இருக்கிறான். அப்பதான் இந்த ஹான்ஸ் இருந்துட்டு, எக்ஸ்கியூஸ் மீ என்ன இங்க சத்தம் அப்படின்னு பார்க்க வந்துட்டு, அவங்க கையில வந்துட்டு டேட்டூ போட்டிருக்காங்களே, அந்த டேட்டூவை பார்த்துட்டு இது ஃபேங் குரூப்போடதாச்சு அப்படின்னு பதட்டமா நின்றுட்டு இருக்கிறப்ப ஹீரோ இருந்துட்டு என்னாச்சு அப்படின்னு கேட்க, அவர் இருந்துட்டு இந்த குரூப் வந்துட்டு பிளட் ஃபேங், இவங்க தான் இந்த டிமிட்ரி டெரிட்டோரியில இருக்கிற ஒரு உசிரி குரூப், அந்த அடி வாங்குறவன் வந்துட்டு இவங்கள்ட்ட நிறைய கடன் வாங்கியிருக்கான் போல அப்படிங்கிறாரு. இந்த உசிரி அப்படிங்கிறது அதிக வட்டிக்கு வந்துட்டு பணம் கொடுக்குறவங்க, இவங்கள்ட்ட எல்லாம் நம்ம பழக்கலாம் வச்சுக்க வேணாம், நம்ம இருந்து போயிடலாம் அப்படின்னு பேசி முடிக்கக்குள்ளே ஹீரோ அங்க இருந்து காணாம போயிடான். எங்கன்னு பார்த்தா நிறுத்துங்க அப்படின்னு சொல்லிட்டு முன்னாடி போயிட்டு இருக்கான். அப்ப அங்க இருக்கிறவங்க ரோம டிமிட்ரியா, என்ன நீ நோபல்னால இதுல குட்டையா குழப்பலான்னு பாக்குறியா, ஒழுங்கா அங்கேயே நில்லு, இதெல்லாம் உனக்கு தேவையே கிடையாது யங் மாஸ்டர் டிமிட்ரி அப்படிங்கிறப்ப ஹான்ஸ் வந்துட்டு, யங் மாஸ்டர் ரோமன் நம்ம வந்துட்டு இங்க வந்து போயிடலாம், இவங்க ரொம்ப ஆபத்தானவங்க அப்படிங்கிறப்ப ஹீரோ வந்துட்டு, ஹான்ஸ் இந்த இடத்தோட விதிமுறையெல்லாம் எனக்கு தெரியாது, அதனால எக்ஸ்பிளைன் பண்றியா, இந்த இடத்துல யாரு வந்துட்டு விதியை மீறி இருக்கா, அவங்களுக்கு என்ன மாதிரியான பனிஷ்மெண்ட் தரணும் அப்படிங்கிறப்ப ஹான்ஸ் இருந்துட்டு, அங்க இருக்கிற பையன் இருந்துட்டு
நிறைய கடன் வாங்கிட்டு திருப்பி தரல போல. அவன் மேலதான் தப்பு. இருந்தாலும் பிளட் ஃபேங்கே நேரடியா போயிட்டு இப்படி அவங்க எல்லாம் அடிக்கலாம் கூடாது. அது மட்டும் இல்லாம டிமிட்ரி ஃபேமிலியோட மூத்த பையன் உங்களை அவங்க தரக்குறைவா பேசியிருக்காங்க. அது வந்துட்டு இருக்குலே மிகப்பெரிய கிரைம். சோ இவங்களுக்கு விதிப்படி கேபிட்டல் பனிஷ்மெண்டே கொடுக்கலாம். அப்படிங்கிறப்ப ஹீரோ வந்துட்டு கேட்டீங்களா, நீங்க விதியை மீறிட்டீங்க. சோ டிமிட்ரி ஃபேமிலியோட எல்டஸ்ட் சன்னா உங்க எல்லாத்துக்குமே இப்ப பனிஷ்மெண்ட் தர போறேன். அப்படிங்கிறப்ப உலகம் தெரியாத நோபல் அப்படின்னு எங்களுக்கு நல்லாவே தெரியும். பட் அதுக்காக இப்படியே பண்ணுவ, ரெட் ஃபேங்கோட டாட்டூ இருக்கிற எங்கள்கிட்ட இந்த மாதிரி ஆட்டிடியூடோட பேசுவியா? அப்படிங்கிறப்ப ஹீரோ வந்துட்டு எனக்கு புரிஞ்சு போச்சு, ட்ராஷ் மாதிரி பேசுறீங்க, அதுவும் இந்த லேண்டோட ஓனருக்கே பேசிட்டு இருக்கீங்க, அப்படின்னா நீங்க என்ன மாதிரி ஆகுங்க அப்படின்னு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்ட்ரெயிட் அட்டாக் பண்ண போறப்ப இவங்களும் வந்துட்டு சீக்கிரம் அவனை அட்டாக் பண்ணுங்க அப்படின்ட்டு போறப்ப ஹீரோ வந்துட்டு அவனோட அட்டாக் இல்லையா அது வந்துட்டு அவனோட கழுத்துல விழுகிறதுக்கு முன்னாடி ஹீரோவே அவனோட கையில வச்சு அந்த குச்சியை வச்சு அவனோட கழுத்திலே குத்தி அவனை கொன்னறான். அப்ப மீதி இருக்கிறவங்களும் இவனை விடாதீங்க கொல்லுங்க அப்படின்னு போயிட்டு இருக்கிறப்ப ஹீரோ வந்துட்டு ஒருத்தனோட அட்டாக்ல இருந்து விலகி அவனோட காலை வந்துட்டு தட்டி விட்டுறான். அதுக்கப்புறம் அவனோட வயிற்றிலே குத்தி அவனையுமே கொன்னறான். அதெல்லாம் பார்த்தா ஹான்ஸ் இருந்துட்டு உண்மையிலுமே இவரு யங் மாஸ்டர் தானா அப்படின்னு நினைக்கிறப்பல ஹீரோ இருந்துட்டு என்னோட கண்ணனை இந்த புது உடம்புல திறந்தப்போ இந்த உடம்புக்கு உண்மையான சொந்தக்கார ரோமன் எழுதின லெட்டரும் நிறைய போதை மருந்துகளும் ஃப்ளோர்ல கிடந்துச்சு. இந்த கைரா கிங்டம்ல தொடர்ந்து போர் நடந்துட்டு இருக்கதாவும் அந்த போருக்கு ஒவ்வொரு வீட்டுல இருந்தும் ஒவ்வொருத்தவங்க போகணும் அப்படின்னும் இந்த டிமிட்ரி ஃபேமிலில இருந்து ரோமன் தான் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கானோ எழுதியிருந்தான். சோ பயத்துல அவனே கொண்டுகிட்டான் போல. அவன் வாழ்ந்ததை வந்துட்டு ஒரு வீணா போன லைஃப் தான். பட் இப்ப இந்த உடம்புக்குள்ள இருக்கிற நான் வந்துட்டு ஹெவன்லி டீமன் கல்ட்டோட லீடர் பேக் ஜூங்கியக் இந்த பாடியை நான் டேக் ஓவர் பண்ணதுனால நான் என்னோட வழி பேக் ஜூங்கியக்கோட வழியில தான் வாழ போறேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருக்கிறவங்க எல்லாம் போட்டு தள்ளிட்டான். அப்ப அங்க இருக்கிற ஒருத்தர் இருந்துட்டு மான்ஸ்டர் அப்படின்னு சொல்லிட்டு ஓடுறப்ப ஹீரோ வந்துட்டு அவனோட தலையை பிடிக்கிறப்ப அவன் இருந்துட்டு என்னை விடு அப்படிங்கிறப்ப ஹீரோ வந்துட்டு உங்களை மாதிரி ஆளுங்களுக்குலாம் வெறும் விதிமுறை மட்டும் பத்தாது, ஆல்தோ உன்னோட உயிரை விட நான் எடுக்க போறதில்ல, பட் கொஞ்சம் வாய் பேசணும்ல அதுக்கு நீ பிரைஸ் பே பண்ணி தான் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு அவனோட நாக்கையே அறுத்து போட்டுறான். ஹீரோ வந்துட்டு என்னோட பேரு தான் ரோமன் டிமிட்ரி, உங்க யாருக்காச்சும் நான் கொடுத்த பனிஷ்மெண்ட் பிடிக்கல அப்படின்னா எப்ப வேணாலும் என்கிட்ட வந்துட்டு நீங்க அதை பத்தி பேசலாம் அப்படின்னு சொல்றான். அதோட இந்த சாப்டர் வந்துட்டு முடியுது. ஆர்ட் ஸ்டைல் வந்துட்டு கொஞ்சம் உங்களுக்கு வேற மாதிரி தெரியலாம், பட் 19th சாப்டருக்கு அப்புறம் நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட்ல சொல்லியிருந்தாங்க. சோ இதை வந்துட்டு பெருசா மைண்ட்ல எடுத்துக்காதீங்க. நெக்ஸ்ட் சாப்டர்ல நான் பேக் ஜூங்கியக் அந்த முறிமுழகத்தோட ஓவர்வெல்மிங் பவரோட அதோட உச்சத்துக்கே போனவன். என்னை எதிர்த்த ஆயிரக்கணக்கான மார்ஷியல் ஆர்டிஸ்ட நான் வந்துட்டு கொன்னு குவிச்சேன். அவங்க ரத்தத்தை வச்சு ஒரு ஆறையே ஓட விட்டேன். சோ என்னோட ஹெவன்லி டீமன் கல்ட்டு தான் அந்த முறிமுழகத்தையும் ஆண்டுச்சு அப்படின்னு அந்த உலகமே அக்னாலேஜ் பண்ணிக்கிட்டு. ஆனா இப்போ கொஞ்சம் பேரை கொல்றதுக்காகவே நான் வந்துட்டு அங்க இங்க அப்படின்ட்டு மெதுவா போக வேண்டியது இருக்கு அப்படின்னு நினைச்சிட்டு ஹான்ஸ் காட்ஸ் கிட்ட இதை ரிப்போர்ட் பண்ணிட்டு இதெல்லாம் கிளீன் பண்றதுக்கு கொஞ்சம் ஃபோர்ஸஸ் அனுப்பி வைங்க அப்படிங்கிறப்ப அந்த ஹான்ஸ் அதெல்லாம் பார்த்து தகச்ச போய் நின்னுட்டு ஓகே எனக்கு புரிஞ்சது அப்படிங்கிறான். அதுக்கப்புறம் போயிட்டு இருக்கப்ப ஹீரோ வந்துட்டு இந்த உடம்பு வந்துட்டு யூஸ்லெஸ், இதுல வந்துட்டு அவ்வளோக்கு கீ எனர்ஜியும் கிடையாது, அதோட ஃப்ளோவுமே ஹாரிபிளா இருக்கு, சீக்கிரமா நான் வந்துட்டு மெட்டமார்பசிஸை யூஸ் பண்ணி இதுக்கான ஒரு பேஸை வந்துட்டு நான் கிரியேட் பண்ணணும் அப்படின்னு நினைச்சு போயிட்டு இருக்கிறப்பயே அந்த அடி வாங்க வந்துட்டு என்னோட உயிரை காப்பாத்தினதுக்கு வந்துட்டு ரொம்ப நன்றி அப்படிங்கிறப்ப ஹீரோ வந்துட்டு நான் ஒன்னும் உனக்கு ஹெல்ப் பண்ண கிடையாது, விதிமுறையை மீறினா அவங்களுக்கு வந்துட்டு பனிஷ்மெண்ட் கொடுத்தேன் அவ்வளவுதான், நீயுமே தப்பு பண்ணிருக்க கடன் கட்டாம, அதனால ஒரு பொய் கூட சொல்லாம என்ன நடந்துச்சு அப்படின்ட்டு எனக்கு எக்ஸ்பிளைன் பண்ணு, அப்படின்னா மட்டும்தான் உங்ககிட்ட உன் நாக்கே இருக்கும் அப்படிங்கிறப்ப அந்த பையன் இருந்துட்டு எனக்கு புரியுது, என்னோட பேரண்ட்ஸ் இருந்துட்டு இந்த பிளட் ஃபேங் குரூப் கிட்ட இருந்து விவசாயத்துக்காக கடன் வாங்கியிருந்தாங்க, எங்களோட கிடைச்ச பயிர் எல்லாத்தையுமே வித்திருந்தோம் அப்படின்னா அந்த கடன் நாங்க ஈஸாவே கட்டி இருந்திருக்கலாம். பட் இந்த பிளட் ஃபேங் குரூப்பை சேர்ந்தவங்க வேணும்னே எல்லா அந்த பயிரையுமே அழிச்சிட்டாங்க. ஏன்னா அப்பதான் நாங்க கடனை வந்துட்டு திரும்பி கொடுக்க முடியாது, அதுக்கப்புறம் தான் அவனுங்க என்னோட தங்கச்சியுமே புடிச்சு வச்சிருக்காங்க அப்படின்னு எனக்கு தெரிய வந்துச்சு. இதெல்லாம் நியாயமே கிடையாது, நாங்க வந்துட்டு பெரிய பணக்காரங்க இல்லைனாலும் நாங்க வந்துட்டு யாரையுமே ட்ரபிள் பண்ணதே கிடையாது, அதனால ப்ளீஸ் உங்களுக்கு கெஞ்சு கேட்கிறேன் அட்லீஸ்ட் என்னோட தங்கச்சியாவாச்சு காப்பாத்துங்க அப்படிங்கிறப்ப ஹீரோ வந்துட்டு இவனோட கண்ணு என்னோட டீமன் கல்ட்டுல இருந்த ஹெவன்லி கிங்ஸ்ல ஒருத்தனோட கண்ணு மாதிரியே இருக்கு. இப்ப நினைச்சு பார்த்தா அப்படின்னா அந்த மேட் டீமனை கூட இந்த மாதிரி ஏதோ ஒரு தெருவுல தான் சந்திச்சேன்னு நினைக்கிறேன் அப்படின்னு நினைச்சிட்டு உன்னோட பேர் என்ன அப்படின்னு கேட்க அங்க இருந்துட்டு கெவின் அப்படிங்கிறப்ப ஹீரோ வந்துட்டு ஓகே கெவின் நீ வந்துட்டு உண்மைதான் சொல்றியா அப்படின்ட்டு நான் செக் பண்ணிடுறேன், அப்புறம் நீங்க நடந்ததையுமே நான் வந்துட்டு பாத்துக்கிறேன் அப்படிங்கிறப்ப அவன் வந்துட்டு ரொம்ப தேங்க்ஸ் அப்படிங்கிறப்ப ஹீரோ வந்துட்டு இது வந்துட்டு வெறும் ஃபீலிங் தான், பட் இவன் கூட ஏதோ ஒரு பெரிய ரிலேஷன்ஷிப் வந்துட்டு உருவாக போகுது அப்படின்ட்டு என் உள் மனசு சொல்லுது அப்படின்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் தான் ஒரு பொண்ணு போறத காமிக்கிறாங்க. அங்க ஒருத்தவங்க இருந்துட்டு லேடி ஃப்ளோரா நம்ம வந்துட்டு டிமிட்ரியோட இடத்துக்குள்ள சீக்கிரமா போயிரும் அப்படிங்கிறப்ப அந்த பொண்ணு இருந்துட்டு ஐ சி அப்படின்னா நான் வந்துட்டு ரோமன் டிமிட்ரியை வந்துட்டு மீட் பண்ண போறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவை தான் பார்க்க போயிட்டு இருக்கா. ஏன்னா இவ தான் நம்ம ஹீரோவை கல்யாணம் பண்ணிக்க போற பொண்ணு. அப்போ ஒரு மாசத்துக்கு முன்னாடி என்ன நடந்திருக்கு அப்படின்னா இந்த மேரேஜ் வந்துட்டு ஒரு அரசியல் சார்ந்த மேரேஜ். அதை கேட்டோன்னா அவ ஷாக் ஆகுறா. அவங்க அப்பா இருந்துட்டு ஃப்ளோரா நம்மளோட இடம் வந்துட்டு இப்ப நல்ல கண்டிஷன்ல கிடையாது, இந்த பிரச்சனையை தாண்டி வரணும் அப்படின்னா நமக்கு வேற வழியே கிடையாது அப்படிங்கிறப்ப இந்த ஃப்ளோரா இருந்துட்டு வாய்ப்பே கிடையாது, என்னோட மேரேஜ் வந்துட்டு இப்படியா ஃபிக்ஸ் ஆகணும், அதுவும் அந்த
இந்த டிமிட்ரி கூடயா என் வாழ்க்கை முழுக்க நான் அங்கேயே கழிக்கணும், அந்த ஃபேமிலி ஃபுல்லா வெறும் மைனர்ஸ் தானே இருக்காங்க அப்படின்னு நினைச்சிட்டு ஃபாதர் இது வந்துட்டு அப்படின்னு இருக்கிறப்ப அவர் வந்துட்டு ஃப்ளோரா ஐ எம் வெரி சாரி, உன்னோட முட்டாள் ஃபாதரால இந்த டெசிஷன் மட்டும் தான் எடுக்க முடிஞ்சு அப்படின்னு சொல்லி தான் ஒத்துக்க வச்சிருந்திருக்காரு. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோ இருக்கிற இடத்துக்குமே வந்துடுறாங்க. அப்ப அவர் இருந்துட்டு ஃபர்ஸ்ட் வந்துட்டு இந்த ஃபேமிலியோட ரெண்டாவது பையனை தான் நான் கல்யாணம் பண்ணிக்க வேண்டியதா இருந்துச்சு. அவனுக்கு வந்து பிரைட்டான ஃபியூச்சர் இருந்திருக்கும். பட் எல்லாமே நாசமா போனதுக்கு காரணம் அந்த மூத்த பையன் ரோமன் டிமிட்ரி தான். என்ன வந்துட்டு கல்யாணம் பண்ணியே ஆகணும் அப்படின்னு டிமாண்ட் பண்ணியிருக்கான். அவன் ஒரு தத்தி, வெறும் சௌகரியத்துக்காகவும் வெறும் என்ஜாய்மெண்ட்டுக்காக மட்டும் தான் வாழ்ந்துட்டு இருக்கான். அது மட்டும் இல்லாம எதுக்கு இப்படி பயங்கரமா சென்ட் அடிச்சிட்டு இருக்கேன்னு தெரியலையே. இங்க இருக்கிற சர்க்கம்ஸ்டான்ஸ்லாம் எனக்கு தெரியாது. பட் என்னால இவன் கூட இருக்கவே முடியாது. கண்டிப்பா இன்னைக்கு நான் அவங்கிட்ட சொல்லவே போறேன் அப்படின்னு நினைச்சிட்டு, சார் டிமிட்ரி எனக்கு வந்துட்டு இந்த பொலிட்டிக்கல் மேரேஜ் நடக்கிறதுல சுத்தமா இஷ்டம் இல்ல அப்படிங்கிறப்ப ஹீரோ வந்துட்டு அப்படியா அப்படின்னு தடுத்து நிறுத்திடலாம் அப்படிங்கிறப்ப அவளுக்கு ஒண்ணுமே புரியல. ஹீரோ வந்துட்டு நானுமே இதை பத்தி கேள்விப்பட்டு என்ன மாதிரி ஒரு ஆள் உங்களை மாதிரி ஒரு ஆளை கல்யாணம் பண்றதுக்கு ஒருத்தே இல்லை அப்படின்னு புரிஞ்சுக்குச்சு. சோ அதனால மேரேஜை தடுத்து நிறுத்துறது தான் கரெக்டான விஷயம் அப்படிங்கிறப்ப இவர் வந்துட்டு என்னாச்சு உனக்கு சீரியஸா தான் சொல்றானா அப்படின்னு நினைக்க ஹீரோ வந்துட்டு இது ஒரு இம்பார்ட்டன்டான விஷயம் இல்லையா, அதனால உடனே எங்க அப்பாட்ட போயிட்டு நான் சொல்லிடுறேன் அப்படிங்கிறப்ப அவர் வந்துட்டு வெயிட் அப்படிங்கிறப்ப ஹீரோ வந்துட்டு ஏன் என்னாச்சு அப்படிங்கிறப்ப ஃப்ளோரா இருந்துட்டு இல்ல நான் வேணும் அப்படின்னு நீ ரொம்ப ஆசைப்பட்டதுனால இந்த மேரேஜே நடக்க போகுது. சோ கண்டிஷனே இல்லாம இந்த மேரேஜை கேன்சல் பண்ற அப்படின்னா எனக்கு ஒண்ணுமே புரியல அப்படிங்கிறப்ப ஹீரோ வந்துட்டு என்ன உங்களுக்கு என்ன கல்யாணம் பண்ணிக்கணுமா அப்படிங்கிறப்ப அவர் வந்துட்டு இல்ல இல்ல அப்படிங்கிறப்ப ஹீரோ வந்துட்டு அப்படின்னா என்ன உங்களுக்கு இதனால பிரச்சனை வராது, நம்ம ரெண்டு பேருமே கேன்சல் பண்ண ஒத்துக்கிட்டோம், அது மட்டும் இல்லாம இந்த என்கேஜ்மெண்ட்டை பிரேக் பண்றதுக்கு எல்லா பொறுப்பையுமே நானே ஏத்துக்கிறேன். ஆல்ரெடி என்ன ஒரு தத்தின்னு கூப்பிட்டு இருக்காங்க, இப்போ ஒரு டிவோர்ஸ் மனு கூப்பிட்டா எனக்கு வந்து அது ஒரு பெரிய பிரச்சனையா இருக்காது அப்படிங்கிறப்ப அந்த ஃப்ளோரா இருந்துட்டு இவனுக்கு என்னதான் பிரச்சனை, உண்மையிலுமே எல்லாரும் சொல்ற மாதிரி இவன் தத்தி தானா அப்படின்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் இவனோட அப்பாட்ட போய் சொல்றப்ப அவர் வந்துட்டு என்ன சொல்ற மேரேஜை கேன்சல் பண்ண போறியா அப்படிங்கிறப்ப ஹீரோ வந்துட்டு ஆமா ஆல்ரெடி லாரன்ஸ் ஃபேமிலி கிட்ட இதை பத்தி நான் பேசிட்டேன் அப்படிங்கிறப்ப இவர் வந்துட்டு உன்னை எல்லாருமே தத்தின்னு கூப்பிட்டு உனக்கு ஒரு அப்பாவா நல்ல என்வரன்மெண்ட் தான் கொடுத்துருக்கேன், லாரன்ஸ் ஃபேமிலி கூட நம்ம மேரேஜ் பண்றது தான் நம்ம ஃபேமிலியை வந்துட்டு நோபலாவே வச்சுக்கிறதுக்கான ஒரு பெஸ்டான வே, அது மட்டும் இல்லாம நீ ஆசைப்பட்ட அந்த அழகான லேடியை தானே உனக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறோம்னு சொல்றோம், உன்னால அதை கூட பண்ண முடியாதா அப்படிங்கிறப்ப ஹீரோ வந்துட்டு இல்ல என்ன மன்னிச்சிருங்க அப்படிங்கிறப்ப கப்ப விட்டா மண்டையில அடிச்சுட்டு சாரி கேட்டா இதெல்லாம் சரியாயிரும் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கியா, இதெல்லாமே சரியா நடந்துச்சு அப்படின்னா உன்னை சண்டைக்கு கூப்பிட்டு இருக்காங்கல்ல அதுக்கு உன்னை போக வேணாம்னு தடுக்கலான்னு பார்த்தேன், பட் இன்னும் 6 மாசத்துல நீ போருக்கு வந்து போக தான் போற, இதை பத்தி உனக்கு சொல்றதுக்கு ஏதாச்சும் இருக்கா அப்படிங்கிறப்ப ஹீரோ வந்துட்டு இல்ல அப்படிங்கிறப்ப அவர் வந்துட்டு அது மட்டும் இல்லாம அந்த பிளட் பிளாங்க் குரூப் கூடயுமே ஏதோ ஒரு சண்டை போட்டியாமல அவங்கள பனிஷ் பண்ணதா வேற சொல்றானுங்க, கண்டிப்பா உனக்கு யாராச்சும் ஹெல்ப் பண்ணி இருந்திருக்கணும், அந்த குரூப்பை வந்துட்டு என்னாலையுமே எதுவும் பண்ண முடியல, இப்ப அந்த மாதிரி பிரச்சனை தான் வந்துச்சு அப்படின்னு வச்சுக்கவேன் நீ தான் பாத்துக்கணும், நானும் உனக்கு எந்த ஹெல்ப்புமே பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பா இப்ப ஹெல்ப் கேட்டு இவன் கெஞ்ச போறான் என்கிட்ட அப்படிங்கிறப்ப ஹீரோ வந்துட்டு புரிஞ்சுது இதை வந்துட்டு நானே பாத்துக்கிறேன் அப்படிங்கிறப்ப அவங்க அப்பாக்கு எதுவுமே புரியல, நான் பண்ணதுனால தானே பிரச்சனை வருது, அதனால இதெல்லாம் நான் தான் சரி பண்ணி ஆகணும், சரி எல்லாத்தையுமே சரி பண்ணிட்டு இந்த இடத்துக்கு நான் திரும்பி வரேன் அப்படின்ட்டு போறப்ப அவர் வந்துட்டு வெயிட் அப்படின்னு சொல்றாரு. பட் ஹீரோ கேட்காம அங்க இருந்து வெளியே வந்தாராம். அப்ப அது எல்லாத்தையுமே இந்த ஃப்ளோரா இருந்துட்டு கேட்டுட்டு உண்மையுமே உனக்கு மண்டை ஏதோ குழம்பி போச்சா, அவங்க வந்துட்டு பிளட் ஃபேங் அவனுங்க நோபல்ஸ் கூட பிரச்சனை பண்ண கூட தயங்க மாட்டானுங்க, நீ மட்டும் அவங்களை ட்ரபிள் பண்றன்னு தெரிஞ்சுனா அவங்க என்ன வேணாலும் உன பண்ணுவானுங்க, உண்மையை அவர்கிட்ட சொல்றதுல இப்ப ஒரு பிரச்சனை இல்ல தானே, போயிட்டு உங்க அப்பா கிட்ட மர்சிக்காக கெஞ்சு அப்படிங்கிறப்ப ஹீரோ வந்துட்டு நான் எதுக்கு அதை பண்ணணும், அது மட்டும் இல்லாம மிஸ் ஃப்ளோரா நீங்க கொஞ்சம் அதிக பிரசங்கித்தனமா நடந்துக்கிற மாதிரி இருக்கு அப்படிங்கிறப்ப அவர் வந்துட்டு எக்ஸ்கியூஸ் மீ அப்படின்னு கேட்க அதோட இந்த சாப்டர் வந்துட்டு முடியுது. எல்லா மேன்வா மாதிரி தான் கொஞ்சம் ஸ்லோவா தான் ஆரம்பிச்சிருக்கு, நோபல்ஸ் அப்படிங்கிறனால நிறைய பாலிடிக்ஸ் இருக்கும், பட் இருந்தாலும் உங்களுக்கு பிடிச்ச கல்யாணம்ட்டு மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லிட்டு போங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. உங்களை நான் அடுத்த வீடியோல பாக்குறேன். ஹலோ கைஸ், இந்த வீடியோல ஹெவன்லி டீமன் மேன்வாவோட செகண்ட் எபிசோட எக்ஸ்பிளனேஷன் தான் பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் எபிசோட எக்ஸ்பிளனேஷன் பார்க்காதவங்க லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன், போய் செக் பண்ணி பாருங்க. அதுக்கப்புறம் யாராச்சும் இந்த வீடியோக்கு லைக் போடாம பாத்தீங்கன்னா மறக்காம லைக் போட்டு பாருங்க. அப்போ இந்த வீடியோவை நிறைய பேர் ரெக்கமெண்ட் பண்ணும், எனக்குமே வீடியோ போறதுக்கு ஒரு மோட்டிவேஷன் இருக்கும். போன சாப்டர்ல நம்ம ஹீரோ வந்துட்டு இந்த உலகத்துல பிறக்காம வேற ஒருத்தனோட உடம்புல வந்துட்டு வந்திருக்கான் அப்படின்னு பார்த்திருப்போம். அதுக்கப்புறம் குரூப் கூட சண்டை வச்சிருந்திருப்பான். அதுக்கப்புறம் என்ன நினைச்சு அப்படின்ட்டு இந்த வீடியோல பார்க்கலாம். சாப்டரோட ஸ்டார்டிங்லயே அந்த லேடி ஃப்ளோரா இருந்துட்டு ஹீரோ மேல சென்ட் நாத்தம் நிறைய அடிக்குதுன்னு சொன்னாங்க பாத்தீங்களா, அது காரணம் வந்துட்டு அவனோட அந்த சர்வன்ட் ஹான்ஸ் தான். ஏன்னா ஹீரோ வந்துட்டு நிறைய பேர்த்த கொன்னாலையா அந்த ரத்த வாடை தான் அவன் மேல வந்துட்டு அடிச்சுக்கிட்டே இருந்திருக்கு. சோ அதனாலதான் லாரன்ஸ் ஃபேமிலியோட லேடியை வந்துட்டு நீங்க பார்க்க போறீங்க அப்படிங்கறனால நீங்க கொஞ்சமாச்சும் ரெஸ்பெக்ட் கொடுக்கணும்ல, அதுக்காக தான் இது அப்படின்னு சொல்லிட்டு அடிச்சு வந்துட்டு இருக்கப்ப ஹீரோ இருந்துட்டு இப்பதான் இந்த உலகத்துக்கு கொஞ்சம் செட் ஆகிட்டு இருக்கேன், இந்த மாதிரி நேரத்துல கல்யாணம் அப்படிங்கிறது தேவையில்லாதது, பட் ஹான் சொல்றது சரிதான், டிஸ்ரெஸ்பெக்ட்ஃபுல்லா நடந்துக்க வேணாம், ஏன்னா அவங்க எனக்கு எந்த பிரச்சனையுமே இது வரைக்கும் பண்ணல, நான் வந்துட்டு என்கேஜ்மெண்ட்
மட்டும் பிரேக் பண்ணா போதும், அதுவும் முடிஞ்ச அளவுக்கு அவங்கள காயப்படுத்தாம அப்படின்னு நினைச்சிருக்கான். அப்ப அதெல்லாம் ஹீரோ நினைச்சிட்டு அப்படிதான் பண்ணலான்னு இருந்தேன். பட் இந்த பொண்ணு ஃப்ளோரா இருந்துட்டு எனக்கு வந்துட்டு எந்த ரெஸ்பெக்டும் காமிக்கிற மாதிரியே தெரியலையே, அப்படிங்கிறப்ப இவளை மட்டும் நான் எதுக்கு ரெஸ்பெக்ட் பண்ணணும் அப்படின்னு நினைச்சிருதான் மிஸ் ஃப்ளோரா கொஞ்சம் அதிக பிரசங்கிதமா பேசிட்டு இருக்கீங்க, நீங்க எங்க இருந்து வரீங்க அப்படின்னு தெரியும், பட் இந்த எங்கேஜ்மெண்ட்டை பிரேக் பண்ணணும் அப்படின்னு சொல்றப்ப என்னோட சூழ்நிலையை பத்தி நீங்க நினைச்சு கூட பார்க்கல தானே, பட் நான் வந்துட்டு எல்லா பொறுப்பையும் ஏத்துக்கிறேன் அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறம் உங்களுக்கு ரிலீஃப் ஆயிடுச்சு தானே. இருந்தாலும் கூட நான் என்ன சொல்ல வரேன்னா, எப்ப நம்மளோட நிச்சயதார்த்தம் எங்கேஜ்மெண்ட் வந்து பிரேக் ஆச்சோ அப்பையில இருந்து என்னோட முடிவுல இன்டர்ஃபியர் பண்றதுக்கான எந்த ஒரு ரைட்ஸுமே உங்களுக்கு கிடையாது. சோ இப்பையில இருந்து ரெண்டு பேருமே அவங்க வழியை பார்த்துட்டு மத்தவங்க விஷயத்தை தலையிடாம போயிட்டே இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போறப்ப பொறுப்பேத்துக்கிறேன்னு சொன்னதுக்கான காரணம் திரும்பி இந்த கல்யாண பேச்சு வரக்கூடாது அப்படிங்கறதுக்காக தான். அது மட்டும் இல்லாம இவளோட இதுக்கு மேலையும் நான் வந்துட்டு இன்வால்வ் ஆகக்கூடாது. சோ ஃப்ளோரா இதுதான் நம்ம மீட் பண்ற ஃபர்ஸ்ட் அதுக்கப்புறம் லாஸ்ட் டைமா இருக்கும்னு நினைக்கிறேன் அப்படின்னு நினைச்சிட்டு போறோம். அதுக்கப்புறம் நைட்டு ஹீரோட அப்பா இருந்துட்டு நிறைய குடிச்சிட்டு இருக்கப்ப ஹீரோட அம்மா இருந்துட்டு டியர் எதுக்கு இவ்வளவு குடிச்சிட்டு இருக்கீங்க அப்படிங்கிறப்ப ஹீரோட அப்பா இருந்துட்டு ரியானா மறுபடியும் நான் வந்துட்டு ரோமனை கப்ப தூக்கி அடிச்சிட்டேன். நம்ம சாதாரண மக்களா இருக்கிறப்போ அவனை நிறைய தடவை போட்டு அடிச்சிருக்கேன். பட் நோபல்ஸா மாறினதுக்கு அப்புறம் மறுபடியும் அந்த மாதிரி ஒரு ட்ரீட்மெண்ட்டை நான் பண்ணக்கூடாது அப்படின்னு நினைச்சேன். அப்படிங்கிறப்ப ஹீரோட அம்மா வந்துட்டு ஆமா அதனால நம்ம பெரிய பிரச்சனை எல்லாம் இல்லாம வாழ்ந்துட்டு இருக்கோம் அப்படிங்கிறப்ப அப்பா வந்துட்டு கரெக்ட் தான், பட் அந்த ரோமன் தான் என்கிட்ட நிறைய கஷ்டப்பட்டு இருக்கான், நான் இப்ப அந்த ரோமனை எப்படி ட்ரீட் பண்றதுன்னு கூட தெரியல அப்படிங்கிறப்ப அம்மா இருந்துட்டு ரொம்ப உங்க மேலேயே பழி போட்டுக்காதீங்க. ஒரு பேரண்டா உங்களுக்கு சில விஷயங்கள் தெரியலதான், பட் பேரண்டா நீங்க அவன் பண்ற தப்ப தானே சரி பண்ண பாத்துருக்கீங்களா, அதனால பிரச்சனை கிடையாது. கண்டிப்பா அவன் தவறான பாதையில போறத நீங்க விரும்ப மாட்டீங்க, அவனை சரி பண்றதுக்கு இன்னும் நிறைய நேரம் இருக்கு. ரோமன் வந்துட்டு ரொம்பவே பிரைட்ஃபுல்லான ஒரு பையன். சோ அவன் எல்லா விஷயத்தையுமே நானே பாத்துறேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிருந்தாலும் அவனுக்கு என்ன நடக்கும் அப்படின்னு யாருக்கு தெரியும். அதனால நைட் கேப்டன் ஜானத்துக்கு வந்துட்டு ஹெல்ப் கேக்குறீங்களா அப்படிங்கிறப்ப அவரும் வந்துட்டு நீ சொல்றது சரிதான், அங்க யார் இருக்கீங்க, சீக்கிரம் நைட் கேப்டன் ஜானத்தனை வந்துட்டு சீக்கிரம் சமன் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி உத்தரவு கொடுத்துறாரு. அதுக்கப்புறம் வெளியே போறப்ப அந்த ஹான்ஸ் இருந்துட்டு யங் மாஸ்டர் இப்படி வெளியே போனீங்க அப்படின்னா அந்த பிளட் ஃபேங் வந்துட்டு உங்க மேல ரிவெஞ்ச் எடுக்க ட்ரை பண்ணுவாங்க, அதனால நம்ம திரும்பி போயிடலாம் அப்படிங்கிறப்ப ஹீரோ இருந்துட்டு ஹான்ஸ் எப்படி இந்த பிளட் ஃபேங் வந்துட்டு இவ்வளவு ஸ்ட்ராங்கா இருக்காங்கன்னு நினைக்கிறீங்க, அவங்களோட ரைவல்ஸ்க்கு எதிரா கருணையே இல்லாம நிறைய பேரை கொலை பண்ணி அவங்க வந்துட்டு பயத்தை வந்து உருவாக்கி இருக்காங்க, அந்த பயத்தை மட்டும் தான் வச்சு இவங்க வந்துட்டு இந்த மாதிரி டாஸ்க் எல்லாமே பண்ணிட்டு இருக்காங்க அப்படிங்கிறப்ப ஹான்ஸ் இருந்துட்டு அப்படின்னா அவங்க ஆபத்தானவங்க தானே அப்படிங்கிறப்ப ஹீரோ இருந்துட்டு என்னையே பயமுறுத்திட்டாங்க அப்படின்னா மேபி அவங்க ஆபத்தானவங்களா இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரெஸ்டாரண்ட்க்கு கூட்டிட்டு போயிட்டு நிறைய ஃபுட்டை வந்துட்டு ஹீரோ வந்துட்டு ஆர்டர் பண்றான். அதை பார்த்து அவருக்கு வாயில எச்சு ஊறப்ப ஹீரோ வந்துட்டு இங்க இருந்து நீ சாப்பிட்டு நான் வந்துட்டு போயிட்டு வந்துடுறேன் அப்படிங்கிறப்ப எங்க போறீங்க அப்படின்னு கேட்க ஹீரோ இருந்துட்டு இப்ப இருந்து நானே தனியா இன்வெஸ்டிகேட் பண்ணிக்கிறேன், ஏன்னா இது வந்துட்டு உனக்கு கொஞ்சம் டேஞ்சரஸ் ஆனதுதான் அப்படிங்கிறப்ப ஹான்ஸ் இருந்துட்டு என்னால ஒத்துக்க முடியாது, எனக்கு ஆபத்து இருந்தாலும் யங் மாஸ்டர் எல்லாம் தனியா அனுப்ப முடியாது அப்படிங்கிறப்ப ஹீரோ வந்துட்டு நீ என் சைடு தானே அப்படி இருந்த அப்படின்னா எனக்கு நீ ஹெல்ப் பண்ற அப்படின்னா தயவு செஞ்சு இந்த இடத்துல இரு, நான் வந்துட்டு சீக்கிரம் வந்துருவேன் அப்படிங்கிறப்ப ஹான்ஸ் மனசுக்குள்ள யங் மாஸ்டர் வந்துட்டு என்னோட நல்லதுக்காக யோசிக்கிட்டாரா, இதெல்லாம் நான் நினைச்சு கூட பார்த்தது இல்லையே, ஆனா இதுக்கான நேரம் கிடையாது, நான் வந்துட்டு சீக்கிரம் அவங்கள்ட்ட வந்து இது தெரியப்படுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து ஓடுறாரு. அப்ப அங்கிருந்து ஹீரோ போயிட்டு இருக்கிறப்ப இந்த பிளட் பேங்கை பத்தி நான் என்ன கண்டுபிடிச்சேன் அப்படின்னா அவங்க வந்துட்டு அவ்வளவு பவர்ஃபுல் கிடையாது, பட் அவங்க வந்துட்டு சின்ன குரூப்பா வேலை செஞ்சுட்டு இருக்கிறதுனால அவங்களை கண்டுபிடிக்கிறது அப்படிங்கிறது கொஞ்சம் கஷ்டமா இருந்திருக்கு. ஒரு ஃபார்ம்லெஸ் ஃபோர்ஸ் என்னால அவங்களை கண்டுபிடிக்க முடியல அப்படின்னா அவங்களை வந்துட்டு என்ன தேடி வர வைக்கணும். ஹான்ஸோட சேர்ந்து இந்த ஸ்ட்ரீட்ல வந்துட்டு நான் வேணும்னே தான் சுத்தினேன், ஏன்னா அப்பதான் நான் எங்க இருக்கேன் அப்படின்னு அவங்களுக்கு தெரியும். அது மட்டும் இல்லாம இன்னைக்கு நைட் ஆர்டரோட ரெகுலர் ட்ரைனிங் அப்படின்னால நிறைய செக்யூரிட்டி வந்துட்டு வெளியே இருக்க மாட்டாங்க, அப்படின்னா அவங்க ரிவெஞ்ச் எடுக்கணும் அப்படின்னு யோசிச்சுட்டு இருந்தாங்கன்னா இதுதான் அவங்களுக்கான பெர்ஃபெக்ட் சான்ஸ் அப்படின்ட்டு ஒரு இடத்துக்கு போயிட்டு இருக்கிறப்ப ஹீரோ நினைச்ச மாதிரியே ரோம டிமிட்ரி இது ரிவெஞ்சுக்காக அப்படின்னு சொல்லிட்டு அட்டாக் பண்ண வராங்க. நாங்க அப்படியே கட் பண்ணி அந்த நைட் கேப்டன் ஜானத்தன் கிட்ட ஹான்ஸ் போயிட்டு கேப்டன் ஜானத்தன் யங் மாஸ்டர் கேப்டன் நீங்க வந்துட்டு சீக்கிரம் அவரை போயிட்டு கண்டுபிடிக்கணும், யங் மாஸ்டர் வந்துட்டு ஆபத்துல இருக்கிறாரு அப்படின்னு சொல்றான். ஆனா அங்க ஹீரோ வந்துட்டு ஆபத்துல இல்ல, ஈஸியா அவனோட கையை பிடிச்சு அவனோட உடம்புலயே இருந்துட்டு ஒரு குத்திட்டு அவனோட கத்தியை திரும்பி ஹீரோ புடுங்கி அவனோட உடம்புலயே குத்தி புடுங்கி எடுத்துறான். மத்த ரெண்டு பேரும் அதை பார்த்துட்டு என்ன நடந்துட்டு இருக்கு, நம்ம கேள்விப்பட்ட மாதிரி இவன் கிடையாது அப்படிங்கிறப்ப ஹீரோ இருந்துட்டு என்ன அப்படியே நின்னுட்டு இருக்கீங்க, வாங்க என்னோட கதையை முடிங்க அப்படின்னு கூப்பிடுறான். அதோட இந்த சாப்டர் வந்துட்டு முடியுது. நெக்ஸ்ட் சாப்டர்ல அங்க ஹான்ஸ் இருந்துட்டு அந்த கேப்டன் கிட்ட போய் சொன்னதுமே யாருமே இல்லாம அவர் இருந்துட்டு அந்த பிளட் ஃபேங் கூட சண்டை போட போயிருக்கிறாரா, அதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்ல, இருக்கலே வீக்கஸ்ட் நம்ம மாஸ்டர் ரோமன் தான், அவர் வந்து எங்க போய் சண்டை போட போறாரு அப்படின்னு சிரிச்சிட்டு இருக்கிறப்ப இது உண்மைதான், நான் ஏன் போய் சொல்லணும், நிக்கலாம் டைம் இல்ல அப்படிங்கிறப்ப ஏற்கனவே ஹீரோட அப்பா இருந்துட்டு ரோமனுக்கும் அந்த பிளட் ஃபேங்குக்கும் பிரச்சனை இருக்கு ஹெல்ப் பண்ணு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சோ இவருமே சொல்லியிருக்கனால இது உண்மைன்னு நினைச்சு ஒரு வெப்பனே யூஸ் பண்ண தெரியாது அவருக்கு, அது எதுக்கு இப்படி போயிட்டு சண்டை எல்லாம் இழுத்து வைக்கணும், நமக்கு தான் தலைவலி அப்படின்னு நினைச்சிட்டு
ஆல் ஃபோர்சஸ் சீக்கிரம் வெப்பன்ஸ் எடுத்துக்கிட்டு எல்லாருமே தயாராகுங்க. ஹான்ஸ் யங் மாஸ்டர் எங்க இருக்காங்களோ அங்க கூட்டிட்டு போ. நம்ம டிமிட்ரியோட லேண்ட்ல அவர் மேல யாருமே கை வைக்க கூடாது அப்படின்னு சொல்றாப்ல. அங்க ஹீரோ இருந்துட்டு ஒருத்தனை போட்டு தள்ளி இருப்பானா. அப்பதான் ஹீரோ வந்துட்டு எதுக்கு வேடிக்கை பார்த்துட்டு இருக்கீங்க, வந்து என்னோட கதையை முடிங்க அப்படிங்கிறப்ப அவங்க 2 பேரும் இருந்துட்டு எவ்வளவு தைரியம் இருக்கணும், உனக்கு கொல்ல போறோம் அப்படின்னு சொல்லிட்டு கொல்ல வரப்ப ஹீரோ வந்துட்டு அவனோட அட்டாக்ல இருந்து கீழே குமிஞ்சு தப்பிச்சு அவனோட வயித்துல இருந்துட்டு குத்திரான். அதுக்கப்புறம் இன்னொருத்தர் இருந்துட்டு கத்தியால குத்த வரப்ப அவனை வந்துட்டு அங்க இருந்து எத்தி தள்ளி விட்டாரான். அதுக்கப்புறம் அவங்கிட்ட போயிட்டு வெறும் 3 பேர் மட்டும் தான் இருக்கீங்களா அப்படிங்கிறப்ப அவன் வந்துட்டு என்ன மட்டும் நீ கொன்னுட்ட, அதுக்கப்புறம் உனக்கு சேஃப்டியே கிடையாது அப்படிங்கிறப்ப ஹீரோ வந்துட்டு என்ன பேசிட்டு இருக்க, ஆல்ரெடி 2 பேர் செத்து போயிட்டீங்களா, அதனால நீ சாக போறேன்னு வாய்க்கு வந்தாலும் சொல்லிட்டு இருக்கியா, நான் என்ன கேட்கிறேனோ அதுக்கு ஒழுங்கா பதில் சொல்லு இல்ல அப்படின்னு சொல்லிட்டு அவனோட காலைய வந்துட்டு கத்திய வச்சு குத்திறான். ஆனா அவன் வழியில பயங்கரமா கத்திட்டு இருக்கிறப்ப இப்ப சொல்லு யாரு உங்களோட லீடர் அப்படின்னு கேக்குறான். அதுக்கப்புறம் நிறைய பேர் இருக்கிற ஒரு ஹோட்டலை வந்துட்டு காமிக்கிறாங்க. அந்த இடத்துல தான் ஹீரோ இருந்துட்டு உள்ள போயிட்டு இருந்திருக்கான். அப்ப உள்ள போனோன்னு ரோமன் டிமிட்ரியா எதுக்கு இவன் திடீர்னு நீங்க வந்திருக்கான், எதுக்கு இவன் வந்துட்டு பாக்குறதுக்கு இப்படி இருக்க ரத்தக்கரையோட அப்படின்னு இருக்கிறப்ப அங்க இருக்கிற பார் டெண்டர் இருந்துட்டு என்ன வேணும் அப்படின்னு கேட்க ஹீரோ வந்துட்டு 27 வருஷம் பழமையான டியர்ஸ் ஆஃப் டான் அப்படிங்கிறப்ப அவர் இருந்துட்டு சாரி அது எங்கள்கிட்ட இல்ல வேற ஏதாச்சும் வேணுமா அப்படிங்கிறப்ப ஹீரோ வந்து ஓ அப்படியா அப்படின்னா ஸ்ட்ராங்கா ஏதாச்சும் கொண்டு வாங்க, நாளை காலையில எனக்கு வந்துட்டு ஒரு விஷயம் செய்யறதுக்கு இருக்கு, அதனால நான் வந்துட்டு கொஞ்சம் குடிச்சிட்டு போகணும், டியூ ஆஃப் டான் அப்படின்ற மாதிரி ஒரு ட்ரிங்க் வந்துட்டு கேட்கறான். ஏன் கேட்கறேன் அப்படின்னா இதுக்கு முன்னாடி ஒருத்தன் கேட்டப்ப அவன் தான் இருந்துட்டு தெருவுக்கு நடுவுல ஒரு பப் இருக்கு, அங்க இருந்தா எங்களுக்கு மிஷன்ஸ் எல்லாம் கிடைக்கும், நாங்க போயிட்டு அவங்கள்ட்ட ஸ்பெஷலா ஒரு கோடு சொன்னோம் அப்படின்னா எங்களுக்கு அவனுங்க அந்த மிஷின் தருவானுங்க, அதுக்கான கோடு என்னன்னா டியர்ஸ் ஆஃப் டான் சம்திங் ஸ்ட்ராங், அதுக்கப்புறம் எனக்கு காலையில வேலை இருக்கு, இது எல்லாத்தையுமே இதே ஆர்டர்ல சொன்னாங்க அப்படின்னா நமக்கு வந்துட்டு மிஷன் தருவாங்க அப்படின்னு சொல்லியிருக்கான். சோ இந்த விஷயத்தை தான் ஹீரோ வந்துட்டு அங்க போய் சொல்லியிருக்கான். அதை கேட்ட உடனே எல்லாருமே அட்டாக் அப்படின்னு சொல்லிட்டு கத்தி எடுக்கிறப்ப அந்த பார் டெண்டரை ஹீரோ வந்துட்டு மூஞ்சிலே இருந்துட்டு குத்திறான். அப்ப மத்தவங்க எல்லாம் இவனை விடக்கூடாது இவனை கொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோவை கொல்றதுக்காக போயிட்டு இருக்காங்க. ஆனா ஹீரோ வந்து எல்லாத்தையுமே அடிச்சு பந்தாடுறான். உடனே அங்க மிச்சம் இருந்தவங்க எல்லாம் சீக்கிரம் காட்ஸ கூப்பிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஓடுறாங்க. ஹீரோ வந்துட்டு ஒருத்தனை கழுத்துல அடிச்சுட்டு இன்னொருத்தனை கழுத்தை புடிச்சு தூக்கிட்டு மத்தவங்களை பாக்குறப்ப அவங்க எல்லாம் இங்க என்ன நடந்துச்சு டக்குன்னு 3 பேத்தையுமே ஒரு செகண்ட்ல வந்துட்டு டேக் டவுன் பண்ணிடான். இவனை பத்தி நம்ம இப்பெல்லாம் கேள்விப்படவே இல்லையே அப்படின்னு நினைக்கிறாங்க. அது எப்படின்னா இப்ப அந்த முறி உலகம் இருக்கும்ல அங்க வந்துட்டு ஒருத்தவங்களோட கீ எனர்ஜியை சிம்பிளா மூச்சு விடுறது மூலியமாவே அதிகப்படுத்தலாம். இது வந்துட்டு ஒரு மிகப்பெரிய டெக்னிக். சோ இப்ப இந்த உடம்புக்குள்ள அந்த ஹெவன்லி டீமன் வந்துட்டு கொஞ்ச நாளைக்கு வந்திருந்தாலும் மார்ஷியல் ஆர்ட்ஸ் மூலியமா அந்த ரோமனோட உடம்பு இருந்துட்டு பயங்கரமா வந்துட்டு இம்ப்ரூவ் பண்ணிருக்காப்ல. பட் அந்த முறி முழக்கத்துல இருந்த அளவுக்குலாம் இவர் இன்னும் கொஞ்சம் கூட ஸ்ட்ராங் ஆகல. அதனால இந்த மாதிரி இங்க இருக்கிற ஆப்போனன்ட்ஸ் எல்லாமே இவனுக்குலாம் வெறும் பொடுசுங்க மாதிரி தான். அதுக்கப்புறம் ஹீரோ வந்துட்டு ஃபர்ஸ்டே மூஞ்சில ஒருத்தனை குத்து விட்டால அவன் இருந்துட்டு எந்திரிச்சிட்டு இங்க என்ன நடந்துச்சு அப்படிங்கிறப்ப ஹீரோ வந்துட்டு கரெக்டான டைம்ல எந்திரிச்சிருக்க, இப்பதான் எல்லாத்தையுமே நான் செஞ்சு முடிச்சேன் அப்படிங்கிறப்ப அந்த பார் டெண்டர் இருந்துட்டு யங் மாஸ்டர் எதுக்கு இப்பெல்லாம் பண்றீங்க அப்படிங்கிறப்ப ஹீரோ வந்துட்டு என்னப்பா நீங்க தான் என்ன ஃபர்ஸ்ட் அட்டாக் பண்ணீங்க, பிசைடு இங்க இப்ப நீயும் நானும் மட்டும்தான் சுயநினைவோட இருக்கும், அதனால எனக்கு சில விஷயங்களை தெரிஞ்சுக்க ரொம்ப ஆர்வமா இருக்கு, அதனால நம்ம கொஞ்சம் பேசலாமா அப்படின்னு கேக்குறோம். அதுக்கப்புறம் அந்த கேப்டன் நைட் ஜானத்தன்லாம் இருக்காங்கல்ல அவங்க எல்லாம் அந்த இடத்துக்கு வந்து ஹீரோ அடிச்சு போட்டுக்கிறதெல்லாம் பார்த்துட்டு இதெல்லாம் உண்மையாலுமே யங் மாஸ்டர் தான் பண்ணிருக்காரா அப்படின்னு இருக்கிறப்ப ஒருத்தர் இருந்துட்டு கேப்டன் ஜானத்தன் மேல ஒருத்தன் சர்வைவர் இருக்கான் அவன்கிட்ட கேட்டப்ப நம்ம யங் மாஸ்டர் இருந்துட்டு லாரன்ஸை வந்துட்டு மீட் பண்ண போயிருக்காங்களாம் அப்படிங்கிறப்ப ஜானத்தன் இருந்துட்டு வாட் எதுக்காக லாரன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு மனசுக்குள்ள வெல் லாரன்ஸ்ல தானே இந்த பிக் ஃபேங்கோட ஹெட் குவார்டர்ஸ் இருக்கு அப்படின்னு நினைக்கிறாப்ல. அதோட இந்த சாப்டர் வந்துட்டு முடியுது. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. உங்களை நான் அடுத்த வீடியோல பாக்குறேன். ஹலோ கைஸ், இந்த வீடியோல ஹெவன்லி டீமன் மேன்வாவோட 3rd எபிசோட எக்ஸ்பிளனேஷன் தான் பார்க்க போறோம். மத்த 2 எபிசோட எக்ஸ்பிளனேஷன் பார்க்காதவங்க லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன், போய் செக் பண்ணி பாருங்க. அதுக்கப்புறம் யாராச்சும் இந்த வீடியோக்கு லைக் பண்ணாம பாத்தீங்கன்னா மறக்காம லைக் போட்டு பாருங்க. அப்பதான் இந்த வீடியோ நிறைய பேர் ரெக்கமெண்ட் பண்ணும், எனக்குமே வீடியோ பிறகு ஒரு மோட்டிவேஷன் இருக்கும். போன சாப்டர்ல ஹீரோ இருந்துட்டு தானாவே அந்த பெட்ஃபேங்கோட ஹெட் குவார்டர்ஸை கண்டுபிடிச்சு அந்த லாரன்ஸ் அப்படிங்கிற டெரிட்டோரிக்குள்ள தான் போயிருந்திருப்பான். அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சு அப்படின்ட்டு இந்த வீடியோல பார்க்கலாம். சாப்டரோட ஸ்டார்டிங்ல இப்ப நடக்கிறதுக்கு 1 மணி நேரத்துக்கு முன்னாடி என்ன நடந்துச்சு அப்படின்ட்டு காமிக்கிறாங்க. அப்ப ஹீரோ இருந்துட்டு அந்த பார் டெண்டர் இருந்தாலே அவனை கட்டி போட்டுட்டு நீ பேசணும் அப்படின்னா 2 பேருக்குமே பெனிஃபிட் தானே, ஆல்ரெடி நீ 2 விரல வேற இழந்துட்ட அப்படின்னு 2 விரல வேற கட் பண்ணி வச்சிருக்கான். ஆனா அந்த பார் டெண்டர்ன்ட்டு உன்கிட்ட சொல்றதுக்குலாம் எனக்கு எதுவுமே கிடையாது, என்ன கொன்னனா பிளட் ஃபேங் வந்துட்டு கண்டிப்பா உன்னை ரிவெஞ்ச் எடுப்பாங்க அப்படிங்கிறப்ப ஹீரோ இருந்துட்டு உண்மையுமே ஒன்ன மாதிரி ஆளுங்க எனக்கு ரொம்ப பிடிக்கும் தெரியுமா, இந்த மாதிரி சாவை பார்த்து பயப்படாதவங்க என்ன டார்ச்சர் பண்ணாலும் தாங்கிக்கிட்டு வாயவே திறக்காதவங்க கண்டிப்பா ஏதாச்சும் ஒரு முக்கியமான இன்ஃபர்மேஷன் அவங்கள்ட்ட வச்சிருந்திருப்பாங்க அப்படிங்கிறப்ப அவன் வந்துட்டு டைம் வேஸ்ட் பண்ணாம என்ன கொன்று அப்படிங்கிறப்ப ஹீரோ வந்து அப்படியா நானும் அதான் பண்ணலான்னு பாக்குறேன், சரி இதை வந்துட்டு இப்ப டெஸ்ட் பண்றதுக்கான நேரம், ஏன்னா நான் என்ன பண்ணாலும் நீ கண்டிப்பா வாயை திறக்காமலாம் இருக்க மாட்டேன். எக்ஸாம்பிளுக்கு இதை பாரு, இப்ப இந்த பிக்சர்ல இருக்கால உன்னோட பையன் இவனை வந்துட்டு நான் கொன்றேன் அப்படின்னு சொன்னா நீ என்ன பண்ணுவ அப்படிங்கிறப்ப அவன் இருந்துட்டு அவன் என் பையன்லாம் கிடையாது அப்படிங்கிறப்ப ஹீரோ வந்துட்டு அட மூஞ்சு கூட மேட்ச் ஆகுது என்ன சொல்லிட்டு இருக்க அப்படிங்கிறப்ப அவன் பார் டெண்டர் இருந்துட்டு யாரா நீ ஒரு நோபலா இருந்துட்டு ஒருத்தனோட பையனை வச்சு இப்படி மிரட்டிட்டு இருக்கிற அப்படிங்கிறப்ப ஹீரோ இருந்துட்டு
பிளட் ஃபேங்ல இருக்கிறவங்க பத்தி எனக்கு ஒண்ணு மட்டும் புரிஞ்சுச்சு. அதுல இருக்கிறவங்க ரிவெஞ்சுக்காக அவங்களோட உயிரையே தியாகம் பண்றாங்க. அவங்க மத்தியில காமனா இருந்தது எது தெரியுமா? அவங்க யாருமே கெட்டவங்க கிடையாது. அவங்க இந்த பிளட் ஃபேங்குக்கு கடன் பட்டிருக்கவங்க. கடைசியில அவங்களே டீமன்ஸா மாத்தி விட்டுட்டீங்க. பிளட் ஃபேங் இருந்துட்டு இந்த மாதிரி நிறைய பேருக்கு கடன் கொடுத்து அந்த கடன் அவங்கள திருப்ப கட்ட வைக்க முடியாம அவங்கள ஒரு அடிமை மாதிரி மாத்திடுறீங்க. இதுதானே பிளட் ஃபேங்கோட உண்மை. அந்த பர்சனை அவனோட எட்ஜுக்கு தள்ளி விட்டு அவங்க குடும்பத்துல இருக்கிறவங்கள புடிச்சு கொண்டு போயிட்டு அவங்க பிளாக்மெயில் பண்ணி என்ன மாதிரி பண்ணி வைக்கிறீங்க. கண்டிப்பா இப்படிதானே இருக்கணும். அப்படிங்கிறப்ப அந்த பார்டெண்டர் இருந்துட்டு உனக்கு உண்மை தெரிஞ்சாலும் அதனால எதுவும் மாற போறது கிடையாது. பிளட் ஃபேங் இருந்துட்டு அப்படின்றப்ப ஹீரோ நல்லா யோசிச்சு சொல்லு. ஏன்னா நான் உன் பையனை கொல்றேன் அப்படின்னு சொன்னதை நான் சீரியஸா தான் சொன்னேன். என்னோட ஃபேமிலியோட பேர் மேல ஆணையா சொல்றேன். சோல்ஜர்ஸா வச்சு தேடி உன்னோட பையனை நான் கொல்லுவேன். அதுவும் ரொம்ப ஸ்லோவா ரொம்ப பெயின்ஃபுல்லா கொஞ்சம் கொஞ்சமா சித்திரவதை பண்ணி கொள்ளுவேன். அதெல்லாம் பண்றதுக்கு முன்னாடி உனக்கு ஒரு சான்ஸ் தரேன். எந்த ஒரு சீக்கிரட்டும் போயிடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு வாயை மூடிக்கிட்டு உன்னோட பையனை ரத்த வெள்ளத்துல சாக விட போறியா, இல்ல இந்த பிளட் ஃபேங்கோட ஆளுங்க எல்லாருமே எங்க இருக்காங்க அப்படிங்கிற இன்ஃபர்மேஷன் எனக்கு தர போறியா? சாய்ஸ் இஸ் யுவர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இவன் என்னமோ வில்லன் மாதிரி மிரட்டிட்டு இருக்கான். அதுக்கப்புறம் இந்த மாதிரி ஹீரோ போயிட்டு ஒரு பிரான்ச்ல இருக்கிற ஆளுங்களே அடிச்சு போட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த பிளட் ஃபேங்கோட லீடர் கிட்ட சொல்றப்ப அவன் என்னால இதெல்லாம் நம்பவே முடியல. அந்த ரோமன் டிமிட்ரி எல்லாம் கண்டிப்பா இந்த மாதிரி பண்ற ஆளே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த டிமிட்ரிய பனிஷ் பண்ணி எங்களோட பவரை காமிக்கலான்னு பார்த்தா ஒரு ஸ்வாட்ஸ்மேன்ஷிப் அகாடமியில இருந்து ரிஜெக்ட் பண்ணப்பட்ட ஒருத்தன் ஒரு பிரான்ச்சேவே அழிச்சிட்டானா அப்படின்னு நினைச்சிட்டு இப்ப அவன் எங்க இருக்கான் அப்படின்னு கேட்க அங்க இருக்கிறவன் அவன் அவங்களோட இடத்த விட்டு போயிட்டான். மேபி அந்த இடத்துல அவனுக்கு இன்ஃபர்மேஷன் கிடைச்சிருக்குமோ என்னவோ. அப்படிங்கிறப்ப இந்த லீடர் நம்மள இலக்கரமா பாக்குறானா, அவன் தனியா நம்மள அட்டாக் பண்ணலான்னு பாக்குறானா. சீக்கிரம் நம்மளோட ஃபோர்ஸ் எல்லாத்தையுமே இமீடியட்டா கேதர் பண்ணுங்க. அந்த டிமிட்ரி நைட்ஸ் கூட நம்ம கான்டாக்ட் ஏற்படுறதுக்கு முன்னாடி அந்த ரோமனை நம்ம கொன்னே ஆகணும். அந்த திமிரு பிடிச்சவனுக்கு ஒரு நல்ல பாடத்தை சொல்லி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன தைரியம் இருந்தா பிளட் ஃபேங் மேல கைய வைப்ப. உன்னை கொன்னோட பாடிய அந்த பிளாசா முன்னாடி தொங்க விடுறனா இல்லையான்னு பாரு. அது மூலியமா எங்களோட பயம் மறுபடியுமே ரீஸ்டோர் ஆகும் அப்படின்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் ஒரு இடத்துல ஒரு மீட்டிங் போட்டு இருக்காங்க. அங்க என்னன்னா பார்கோ அப்படிங்கிற ஒரு ஃபேமிலி நிறைய கோல்டு காயின் வாங்குறாங்க. அதுக்கு காரணம் அவங்க வார் நடக்க போறதுனால ஃபோர்ஸஸ் அதிகமாக பாக்குறாங்க. அதனால அதுக்கு முன்னாடி நம்ம நம்மளோட ஃபோர்ஸஸ் அதிகமாக்கணும்னு பேசிட்டு இருக்காங்க. யார் அப்படின்னா அந்த ஃப்ளோரா இருந்தால அவரோட அப்பா தான் இங்க இருக்கிறாரு. அப்ப அவர் போர் அப்படிங்கிறது தடுக்க முடியாதா? இதை நான் ஃபர்ஸ்ட் நம்பவே இல்லை. அப்படிங்கிறப்ப ஒருத்தர் சென்ட்ரல் கவர்மெண்டோட சப்போர்ட் அவங்களுக்கு தான் இருக்கு. இப்படியே போனா நம்மளோட இடத்த அவங்களுக்கு கொடுக்க வேண்டியதான். அப்படிங்கிறப்ப ஒருத்தர் அதெல்லாம் முடியாது. இது நல்ல செழிப்பான மண்ணு, இதனாலதான் நம்ம சர்வைவ் ஆயிட்டு இருக்கோம். அப்படிங்கிறப்ப ஒருத்தர் பட் நம்மளோட முன்னோர்கள் பண்ணி வச்ச ஒப்பந்தத்தின்படி நம்ம இந்த லேண்ட் எல்லாம் கொடுக்க கடமைப்பட்டிருக்கோம்ல. அப்படிங்கிறப்ப அவங்க இல்ல அதெல்லாம் ரியலாவே இருக்காது. கண்டிப்பா அவனுக்கு பின்னாடி ஏதாச்சும் வேலை பண்ணிருப்பானுங்க. அப்படிங்கிறப்ப ஃப்ளோராவோட அப்பா கொஞ்சம் இருங்க, என்னன்னா நம்மளோட நிலத்தை அவங்களுக்கு கொடுக்கவே கூடாது. அப்படி ஒரு நிலம் வந்துச்சு அப்படின்னா முடிஞ்ச அளவுக்கு அதை நம்ம ரெசிஸ்டா பண்ண பார்க்கணும். தட்ஸ் ரைட். அதனாலதான் டிமிட்ரி ஃபேமிலியை கூட நம்ம மேரேஜுமே அரேஞ்ச் பண்ணோம். அப்படிங்கிறப்ப அங்க இருக்கிறவங்க அதுவும் சரிதான். அவங்க என்னதான் அப்பா காமனர்ஸா இருந்தாலும் இப்ப அந்த ரீஜன்லயே ரொம்ப பணக்காரங்க தானே, நீங்க கரெக்டான சாய்ஸை தான் மேட் பண்ணிருக்கீங்க லார்ட் அப்படின்லாம் சொல்லிருக்காங்க. இது எல்லாத்தையுமே அங்க ஃப்ளோரா கேட்டுட்டு கல்யாணம் வேற நின்று போடுச்சுல. அதனால இதை நான் இப்ப எப்படி அவர்கிட்ட சொல்றது? நோ ஃப்ளோரா, இது உன்னோட லைஃப். அதனால அந்த மாதிரி ஒருத்தனா நீ கல்யாணம் பண்ணிக்க மாட்டே அப்படின்னு நீ நேருக்கு நேரா போய் சொல்லிடணும் அப்படின்னு நினைச்சிட்டு சொல்றதுக்கு பிராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கப்ப ஒருத்தர் மை லார்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஓடி வரான். இவளை பார்த்துட்டு கிரீட்டிங்ஸ் மிஸ் ஃப்ளோரா அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் மை லார்ட் அப்படின்னு கூப்பிடுறப்ப வெளியே என்ன நடக்குது அப்படின்னா அந்த நைட்டோட கேப்டன் ஜானத்தன் இருக்கான்ல, அவர் தான் நம்ம ஹீரோட உயிர் ஆபத்துல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இந்த லாரன்ஸ் இடத்தோட டோரை திறக்க சொல்லிட்டு இருக்காங்க. அப்ப அதே மாதிரி ஒருத்தர் கேப்டன் அங்க ஒரு பெரிய பிரச்சனை, லாரன்ஸ் பிளாஸால ஒரே பிரச்சனையா இருக்கு அப்படின்னு சொன்ன உடனே இந்த ஜானத்தனுக்கு அது நம்ம ஹீரோ பண்ற வேலை தான் அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டு ஒழுங்குமுறையதான் கதவை திறக்கலாம், நான் உடைச்சிருவேன் அப்படின்னு சொல்றாப்ல. ஆனா அங்க தெருவில் நடக்கிறத பார்த்து எல்லாருமே ஆச்சரியமா பார்த்துருக்காங்க. ஏன்னா நம்ம ஹீரோ அந்த பிளட் ஃபேங்கோட லீடரை தரன்னு இழுத்துட்டு போயிட்டு இருக்கான். அதை என்னோட உயிரை விட்டுருங்க ப்ளீஸ் அப்படின்னு சொல்லிட்டு கெஞ்சிட்டு இருக்கான். அதோட இந்த சாப்டர் முடியுது. நெக்ஸ்ட் சாப்டர்ல தான் காமிக்கிறாங்க இந்த ஃபைட் நடக்கிறதுக்கு முன்னாடி ஒரே ஒருத்தன் தானே வரப்போறான். அவெல்லாம் ஒரு பெரிய விஷயமே கிடையாது. இங்க எத்தனை பேர் வெப்பனோட காத்துக்கிட்டு இருக்கோம், நாங்க தோக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது, அது இம்பாசிபிள் அப்படின்னு தான் நினைச்சிட்டு பாத்துட்டு இருக்காப்ல. ஆனா கடைசியில ஹீரோ அங்க இருக்கிற எல்லாத்தையுமே போட்டு தள்ளிட்டான். அப்பதான் அந்த லீடர் எல்லாருமே இறந்துட்டானுங்க. இப்படியே போனுச்சுன்னா நானும் செத்துருவேனா, நான் சாகக்கூடாது அப்படின்னு நினைச்சிட்டு தான் இங்க வரைக்குமே இப்ப வரைக்கும் ஹீரோ கிட்ட என்னோட உயிரோட விட்டுரு அப்படின்னு சொல்லிட்டு கெஞ்சிக்கிட்டு இருக்கான். அதுக்கப்புறம் அவனை அப்படியே அங்க விடுறப்ப அவன் என்ன உயிரோட விட்டேன்னா என்ன வேணாலும் கேக்குறேன், வாழ்க்கை முழுக்க உனக்கு ஒரு நாய் மாதிரி இருக்கிறேன் ப்ளீஸ் அப்படிங்கிறப்ப ஹீரோ ஒரு நாய் மாதிரியா, அதெல்லாம் நீ என்ன ஒரு வழி பண்ணலாம்னு நினைச்ச பாத்தியா, அதுக்கு முன்னாடியே யோசிச்சிருந்திருக்கணும், என்கிட்ட சொல்லி இருந்திருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவனோட மண்டைய தரையில போட்டு காலை வச்சு மிதிச்சுக்கிட்டு இருக்கான். அதுக்கப்புறம் அங்க இருக்கிற மக்கள் கிட்ட இவன் தான் பிளட் ஃபேங் குரூப்போட லீடர், இவன் எவ்வளவு மோசமான அப்படின்னு உங்க எல்லாத்துக்குமே தெரிஞ்சிருக்கும். டிமிட்ரியோட இடத்துலயுமே இவனுங்க இருக்கிறானுங்க. இவனுங்க எல்லா விதமான ட்ரிக்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணி மக்களை விரக்திக்கு தள்ளி அவங்கள யூஸ் பண்ணிப்பானுங்க. அதை தடுக்க போனா என்னவே கொல்ல ட்ரை பண்றானுங்க. சோ இவனோட கிரைம்ஸ் எல்லாமே இங்க
நிரூபிச்சாச்சு. அதனால உங்க எல்லாரும் முன்னாடியும் இந்த ஈவில் குரூப்போட வேறையே வந்துட்டு நான் புடுங்க போறேன் அப்படின்றப்ப அந்த கேப்டன் ஜானத்தன் அங்க வந்தாராப்ல. அங்க இருக்க எல்லாருமே ஆச்சரியமா பார்த்திருக்காங்க. ஏன்னா ஹீரோ வந்துட்டு அவனோட காலை வச்சு தலையை நசுக்கி அங்க இருக்கிறவன போட்டு தள்ளிட்டான். சோ இது எல்லாத்தையுமே அந்த ஃப்ளோரோட அப்பா மீட்டிங் நடந்துட்டுல அங்க வந்துட்டு அந்த நைட் இருந்துட்டு சொல்லிடுறான். அப்ப அங்க இருக்கிறவங்க எல்லாம் என்னது இது ரோமன் டிமிட்ரியா பிளட்ஃபேங்கோட லீடரை புடிச்சு அவனை கொன்னுட்டானா, பட் லாரோட பர்மிஷன் இல்லாம அதை பண்ணிருக்கான், இதெல்லாம் அப்படியே விடக்கூடாது அப்படின்னுக்கிறப்ப ஃப்ளோரோட அப்பா இருந்துட்டு பர்மிஷனா அதெல்லாம் இப்ப இம்பார்ட்டனே கிடையாது, என்னோட மருமகனாக போறவன் பிளட்ஃபேங்கோட லீடரை வந்துட்டு டேக் கேர் பண்ணிட்டான் அப்படின்னு நினைச்சிட்டு அந்த ரோமன் டிமிட்ரிய உடனே சமன் பண்ணுங்க, அவங்கிட்ட இருந்தே என்ன நடந்துச்சு அப்படின்ட்டு நான் டைரக்டா கேட்டு தெரிஞ்சுக்கிறேன் அப்படின்னு சொல்றப்பல உடனே நம்ம ஹீரோ அதுக்கப்புறம் இந்த கேப்டன் நைட் ஜானத்தன் 2 பேருமே அந்த இடத்துக்கு வந்துட்டு வந்துடுறாங்க. சோ அதை பார்த்த உடனே அவங்க என்ன நினைச்சுக்கிறாங்க அப்படின்னா அந்த ஜானத்தனோட ஹெல்ப் மூலியமா தான் ஹீரோ வந்து அதை பண்ணியிருப்பான் அப்படின்னு தான் ஃப்ளோரோட அப்பா நினைக்கிறாரு. ஹீரோ வந்துட்டு விஸ்கவுட் லாரன்ஸ்க்கு வந்துட்டு என்னோட வணக்கம் அப்படிங்கிறப்ப ஃப்ளோரோட அப்பா பேர் வந்துட்டு விஸ்கவுண்ட். அப்ப அவர் வந்துட்டு ஃபார்மாலிட்டி எல்லாம் வேணாம், டைரக்டா ஸ்டோரியை சொல்லு, எதுக்காக இவ்வளவு ஒரு மோசமான விஷயத்தை இந்த இடத்துக்கு வந்து பண்ணிருக்க அப்படிங்கிறப்ப ஹீரோ வந்துட்டு கொஞ்ச நாளைக்கு முன்னாடி எங்களோட இடத்துல வந்துட்டு இப்படி பண்ணானுங்க, அவனை அங்கேயே நான் கொன்னுட்டேன், அதுக்கப்புறம் அப்படின்னு பேசிட்டே இருக்கிறப்ப அங்க வந்துட்டு ஒருத்த கூட்டிட்டு வந்தா இல்லையா அவனை, அந்த ஃப்ளோர் அங்க இருந்து ஒளிஞ்சு நின்று கூப்பிட்டீங்க மாவன் நீ கூப்பிட்டு வந்தவன் அந்த ரோமன் டிமிட்ரி தானே, அவன் எதுக்கு இப்ப எங்க அப்பாவோட ஆபீஸ்ல இருக்கான் அப்படிங்கிறப்ப அவன் வந்துட்டு லேடி அப்ப உங்களுக்கு விஷயமே தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு நடந்த எல்லா விஷயத்தையுமே வந்துட்டு சொல்லிடுறான். அதுக்கப்புறம் இங்கேயுமே ஹீரோ வந்து நடந்த எல்லாத்தையுமே சொல்லிட்டு சோ நீங்க இப்பெல்லாம் பண்ணிட்டு இருக்கப்ப பார்த்துட்டு சும்மா இருக்க முடியல, அவங்க ஹெட் குவார்டர்ஸ் கண்டுபிடிச்சு அவங்க லீடரை வந்துட்டு கொண்டுட்டேன், உங்கள்ட்ட ஒரு விஷயம் கேட்கட்டுமா விஸ்கவுண்ட், உண்மையுமே நான் ஏதாச்சும் தப்பா பண்ணிட்டேனா அப்படிங்கிறப்ப ஃப்ளோரோட அப்பா இருந்துட்டு அங்க இருக்கிறவன்ட்ட உங்களுக்கு அந்த பென் மைல்ஸ பத்தி தெரியுமா அப்படின்னு கேட்க அங்க இருக்கிறவன் வந்துட்டு அவன் மோசமானவன் தான், பட் அவன் தான் லீடர்னா எங்களுக்கு தெரியாது அப்படிங்கிறப்ப ஃப்ளோரோட அப்பா இருந்துட்டு அப்படின்னா அந்த விஷயத்தை நம்ம இதுக்கு மேல எடுத்துக்க வேண்டாம், ஏன்னா இந்த லாரன்ஸ் ஃபேமிலி தான் இந்த விஷயத்த ரொம்ப சீரியஸா வந்துட்டு பார்த்துருக்கணும், அதனால இந்த விஷயத்தை நீங்க பாத்துக்கிறதுக்காக உங்களுக்கு அப்புறமா நான் ரிவார்டு தரேன், இப்ப நீங்க இங்க இருந்து கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க 2 பேருமே அமுச்சு விட்டுட்டு இவர் பாட்டுக்கு சிரிச்சிட்டு இருக்கிறாரு. என்னாச்சு மயிலாடா அப்படின்னு கேட்க சோ இவன் தான் ரோம டிமிட்ரியா அப்படிங்கிறப்ப இந்த விஷயத்தை இப்படி விடக்கூடாது அப்படிங்கிறப்ப இவருண்டு அதெல்லாம் விடலாம், ஃப்ளோரோவோட ஹஸ்பண்ட் ஆக போறான், இது மாதிரி பண்ணணும்னா ஃபர்ஸ்ட் கட்ஸ் வேணும் அப்படிங்கிறப்ப இருந்தாலும் லாட் அப்படின்ட்டு வரப்ப இரண்டு நான் வந்து நீங்க சொல்ற எதையுமே கேட்க போறது இல்ல, ஃப்ளோரா கிட்ட நான் ஸ்ட்ரைட்டா பேசிக்கிறேன், ஃப்ளோராவை கூப்பிடுங்க, இதை பத்தி நான் ஃப்ளோரா கிட்ட எல்லாத்தையுமே சொல்லணும் அப்படின்னு சொல்றப்ப அதுக்கப்புறம் அங்க இருந்து போயிட்டு இருக்கப்ப அப்ப ஜானத் இருந்துட்டு யங் மாஸ்டர் எதுக்காக விஸ்கவுண்ட் கிட்ட அப்படி கேட்டீங்க, ஒருவேளை கோவப்பட்டு இருந்தாருன்னா என்ன பண்றது அப்படிங்கிறப்ப ஹீரோ இருந்துட்டு அவங்க பண்ண வேண்டிய வேலையை வந்துட்டு நம்ம பண்றோம், அது மட்டும் இல்லாம அவங்க பொண்ணோட ஹஸ்பண்ட் ஆக போறவன அவர் வந்துட்டு பனிஷ் பண்ண முடியாதுல்ல அப்படிங்கிறப்ப இந்த ஜானத்தன் வந்துட்டு எல்லாத்தையுமே பிளான் பண்ணிருக்காரா, என்னதான் இங்க நடக்குது, எனக்கு முன்னாடி இருக்கிற இவரை வந்துட்டு எனக்கு தெரிஞ்ச யங் மாஸ்டரே கிடையாது அப்படின்னு நினைக்கிறான். அதோட இந்த சாப்டருமே முடியுது. கைஸ் உங்களுக்கு ஸ்லோவா போற மாதிரி தெரியலாம், பட் எனக்கு வந்து ரீல்ஸ் அதுக்கப்புறம் அந்த ரிவ்யூஸ் மேலாம் கண்டிப்பா நம்பிக்கை இருக்கு, அது மட்டும் இல்லாம இதுல மேஜிக்குமே இருக்கு, இது வரைக்கும் நம்ம பார்க்கல, பட் இதுக்கப்புறம் வரும், அது மட்டும் இல்லாம அந்த முரீம்ல இருக்கிற அந்த மார்ஷியல் ஆர்ட்ஸ் டெக்னிக் எல்லாத்தையுமே நம்ம ஹீரோ இதுல யூஸ் பண்ணுவான். சோ பங்கமா இருக்கும்னு நினைக்கிறேன். 160க்கு மேல சாப்டர் இருக்கு. சோ கொஞ்சம் சாப்டர் போயிட்டு நல்லா இல்லைனா வேணா ஸ்டாப் பண்ணிக்கலாம், நீங்க சொல்லிட்டு போங்க இது நல்லா இருக்கா நல்லா இல்லையா, கண்டினியூ பண்ணலாமா வேணாமா. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க, உங்களை நான் அடுத்த வீடியோல பார்க்குறேன். ஹலோ கைஸ், இந்த வீடியோல ஹெவன்லி டீமன் மேன்வாவோட 4வது எபிசோட எக்ஸ்பிளனேஷன் தான் பார்க்க போறோம். மொத்த 3 எபிசோட எக்ஸ்பிளனேஷன் பார்க்காதவங்க லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன், போய் செக் பண்ணி பாருங்க. அதுக்கப்புறம் யாராச்சும் இந்த வீடியோக்கு லைக் போடாம பார்த்தீங்கன்னா மறக்காம லைக் போட்டு பாருங்க, அப்ப இந்த வீடியோ நிறைய பேர் ரெக்கமெண்ட் பண்ணும், எனக்குமே வீடியோ போறதுக்கு ஒரு மோட்டிவேஷன் இருக்கும். போன சாப்டர்ல நம்ம ஹீரோ வந்துட்டு எப்படி தனியா அந்த பிளட் ஃபேங் குரூப் இருந்துட்டு எதிர்த்து நின்றான் அப்படின்றத பார்த்து வந்திருப்போம், எல்லாத்துக்குமே ஷாக்கா தான் இருந்திருக்கும். அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சு அப்படின்ட்டு இந்த வீடியோல பார்க்கலாம். சாப்டரோட ஸ்டார்டிங்ல நம்ம ஹீரோவோட அந்த முறி வாழ்க்கையை காமிக்கிறாங்க. அப்ப ஹீரோவோட அப்பாவே இருந்துட்டு பேக் ஜூங்கியக், நீ வந்துட்டு ஹெவன்லி டீமனோட பையன், என்ன வந்துட்டு சக்சீட் பண்றதுக்கு உனக்கு வந்து தகுதி இருந்துச்சு அப்படின்னா இந்த குடியில இருந்து சர்வைவ் ஆகி வெளியே வந்து அதை ப்ரூவ் பண்ணு, என்னோட 12 குழந்தைங்கள்ல நீ செத்து போறது எனக்கு பெரிய விஷயம் கிடையாது, நீங்க 12 பேருமே செத்து போனாலும் நான் திரும்ப உருவாக்கிட்டே இருப்பேன், அதனால நீ ஒர்த்தி அப்படின்னு சொல்லிட்டு நீ இந்த இடத்துல ப்ரூவ் பண்ணி தான் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய குழந்தைங்கள்ட்ட வந்து விட்டுட்டு போறாங்க. அங்க இருக்கிற ஒருத்தர் இருந்துட்டு நம்ம ஹீரோ போட்டு டபார் நடிச்சாராம். அது வந்துட்டு ஹெவன்லி டீமனோட பையனால நீ ஸ்பெஷல்னு நினைச்சேன், பட் நீ கடைசியில் ஒரு திமிர பிடிச்ச சின்ன பையன் தான் அப்படிங்கிறப்ப ஹீரோ வந்துட்டு மறுபடியும் எந்திரிச்சு அடிக்க வரான். ஆனா மறுபடியும் நம்ம ஹீரோவோட மூஞ்சிலே குத்தி அவனுங்க படுக்க போட்டுறானுங்க. ஹீரோ வந்துட்டு என்னோட சின்ன வயசுல நிறைய பேர் அவங்களோட அப்பா அம்மா ப்ரொடெக்ட் பண்ணுவாங்க, ஆனா நான் ஸ்ட்ராங்கஸ்டானவங்க இருக்கிற ஒரு இடத்துக்குள்ளதான் எப்பவுமே தூக்கி வீசப்படுவேன். அதுக்கப்புறம் எனக்கு வந்து டயர்டா இருக்கு, இந்த பாடியில ஈஸியா நான் டயர்ட் ஆகிடுறேன், இந்த உலகத்துல முடிச்சதுக்கு அப்புறம் நான் நிறைய விஷயத்தை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிட்டேன், அதுலயும் அந்த பிளட் ஃபிளாங்கு கூட ரிலேட் ஆன எல்லாத்தையுமே வந்துட்டு நான் அழிச்சிட்டேன், பட் எனக்கு வந்துட்டு அதுல எந்த ஒரு கவலையுமே கிடையாது, ஏன்னா நான் புது உடம்புக்கு வந்திருந்தாலும் ஒரு பர்சனா வந்துட்டு நான்
சேஞ்ச் ஆகாம தான் இருக்கேன். யாரை வேணாலும் கட் பண்ணுவேன். முடிஞ்சா அவங்கள டார்ச்சர் கூட பண்ணுவேன். என்ன கொல்லணும் அப்படின்னு யாராச்சும் நினைச்சா கூட அவங்கள கண்டிப்பா தீர்த்து கட்டிடுவேன். அப்படியான ஒரு வாழ்க்கை தான் நான் இது வரைக்கும் வாழ்ந்துட்டு இருந்திருக்கேன். நான் இப்ப ரோமனா ஆயிட்டதுனால அதுல எந்த ஒரு மாற்றமும் வரப்போறது கிடையாது. இருந்தாலும் இப்படியே வந்துட்டு நான் எல்லா விஷயத்தையுமே போய் பண்றது அப்படிங்கறது யோசிக்காம கொஞ்சம் ஆபத்தான விஷயம் தான். முதல்ல இந்த உலகத்தை பத்தி நான் நிறைய தெரிஞ்சுக்க வேண்டியது இருக்கு. நல்லா கேர்ஃபுல்லா திங்க் பண்ணிட்டு இருக்கணும். அப்படிங்கிறப்ப ஹான்ஸ் வெளியே இருந்துட்டு யங் மாஸ்டர் உங்க அப்பா இருந்துட்டு உங்களை கூப்பிடுறாரு அப்படிங்கிறப்ப ஹீரோ வந்து ஓகே நான் வந்துடுறேன் அப்படின்னு சொல்றான். அதுக்கப்புறம் ஹீரோட அப்பா கிட்டயுமே ஹீரோ அந்த மாதிரி பிளட் ஃபேங்கோட கதையவே முடிச்சிட்டான். அப்படிங்கிறப்ப அவர் வந்துட்டு உண்மையை அப்படின்னு கேட்க ஜானத்தன் இருந்துட்டு ஆமா அவருடைய ஏதோ ஒரு பெரிய மாற்றம் வந்துட்டு தெரியுது. கண்டிப்பா அவர் வந்துட்டு நமக்கு இதுக்கு முன்னாடி தெரிஞ்ச மாதிரி ஒருத்தர் இருந்தார்ல அவர் கிடையவே கிடையாது. அப்படிங்கிறப்ப ஹீரோட அப்பா இருந்துட்டு இருக்கிறதுலே ரோமன் மட்டும்தான் என்னோட 3 பசங்கள்ல ரொம்பவே இம்ப்ரெசிவா இல்லாம இருக்கிறவன். அது மட்டும் இல்லாம நாம காமனரா இருக்கிறப்ப இவன் மட்டும்தான் எங்க கூட இருந்தான். அப்படிங்கிறப்ப சின்ன வயசுல ஹீரோ வந்துட்டு அவங்க அப்பாக்கு கேண்டி வந்து கொடுக்குறான். அவங்க அப்பா இருந்துட்டு இந்த கேண்டியை கொடுக்கவா நீ வந்துட்டு இவ்வளவு தூரம் வந்த அப்படிங்கிறப்ப ஹீரோ இருந்துட்டு ஆமா நீங்க டெய்லி நல்லா ஒர்க் பண்ணிட்டே இருக்கீங்க. அதனால இந்த கேண்டி உங்களுக்கு கொடுக்கணும்னு நினைச்சேன். இதை சாப்பிட்டு சீக்கிரம் வேலை முடிச்சுட்டு சீக்கிரம் வீட்டுக்கு வந்துருங்க அப்படின்னு சொல்லியிருக்கான். ஹீரோட அப்பா இருந்துட்டு நான் ரோமன் வந்துட்டு ஹாப்பியா இருக்கணும்னு நினைச்சேன். அதனாலதான் அவனுக்கு நிறைய ஃபேவர் பண்ணி அவனுக்கு வந்துட்டு நிறைய காசு வந்துட்டு கொடுத்தேன். பட் அதுவே அவனை தவறான பாதையில கொண்டு போயிடும் அப்படின்னு நினைச்சு கூட பார்க்கல. என்னோட மனசுல இருக்கிற ஒரு பகுதி ஆல்ரெடி அவன் மேல நம்பிக்கை இழந்துருச்சு. பட் அவன் பிளட் ஃபேங்கை டெஸ்ட்ராய் பண்ணிட்டான் அப்படின்னு கேள்விப்பட்டதுக்கு அப்புறம் மறுபடியும் எனக்கு சில நம்பிக்கை வந்திருக்கு அப்படின்னு பேசிட்டு போய் ஹீரோ வந்துட்டு ஃபாதர் நான் ரோமன் வந்திருக்கேன் அப்படிங்கிறப்ப இவர் இருந்துட்டு அவன் பிளட் ஃபேங்கை எப்படி தோக்கடிச்சிருந்தாலும் சரி உண்மையுமே அப்படி ஒரு விஷயத்தை அவன் பண்ணியிருக்கான் அப்படின்னா இவனுக்காக நான் என்ன வேணாலும் பண்றதுக்கு ரெடியா இருக்கணும். ஒரு நல்ல அப்பாவா நான் நடந்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வா ரோமன் உள்ளவா பிளட் ஃபேங்கை நீ தனியால தோக்கடிச்ச அப்படின்னு கேள்விப்பட்டேன். அப்படிங்கிறப்ப ஹீரோ வந்துட்டு இந்த உடம்புக்கு சொந்தக்காரனோட அப்பா பேரன் ரொமேரோ நான் என்ன சொல்ல போறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நிறைய நம்பிக்கை வச்சிருக்காரு போல. நான் உண்மையை சொன்னேன் அப்படின்னா கண்டிப்பா என்ன ஒரு வேற ஒரு ஆளா தான் பார்க்க போறாரு. பட் இப்ப எதையுமே சொல்லாம இருந்தேன் அப்படின்னா எனக்கு வந்துட்டு க்ரோ ஆகுறதுக்கு இன்னும் கொஞ்சம் டைம் கிடைக்கும். இப்ப நான் உண்மையாலுமே யார் அப்படின்னு சொல்றதா இல்ல மறைக்கிறதா அப்புறமா சொல்றதா ஒரு நல்ல டிசிஷன் ஹவவர் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கிறப்ப மறுபடியும் ஹீரோவோட பாஸ்ட காமிக்கிறாங்க. அங்க ஹீரோவை பயங்கரமா அடிச்சுக்கிட்டு இவ்வளவுதான் உன்னால புரியுமா பார்த்தாலே சிரிப்பு தான் வருது அப்படின்னு போட்டு அடிச்சுக்கிட்டு இருக்கிறப்ப ஹீரோ வந்துட்டு கீழே கிடக்கிற கல் எடுத்து அவனோட மூஞ்சிலேயே அடிச்சாரான். அதுக்கப்புறம் மறுபடியும் போட்டு அவனோட மண்டையில அந்த கல்லை வச்சு 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 அவனை அடிச்சே கொன்னாரான்னு நினைக்கிறேன். ஹீரோ வந்துட்டு இவன் தானே உங்களோட பாஸ்ன்னு சொன்னீங்க. அப்ப இந்த குகையில இருக்கிற எல்லார்ட்டையும் போயிட்டு இந்த மெசேஜ் சொல்லுங்க. உங்க பாஸோட ஹெட்டை டெஸ்ட்ராய் பண்ண பர்சன் வந்துட்டு நான் தான் அப்படின்னு போய் சொல்லுங்க அப்படின்னு சொல்லியிருக்கான். ஹீரோ அதெல்லாம் நினைச்சிட்டு நான் வந்து ஸ்ட்ராங்கஸ்டான பசங்க இருக்கிற இடத்துல தூக்கி வீசப்பட்டப்போ என்னோட சுப்பீரியாரிட்டியை வச்சு மட்டும் தான் சர்வே ஆயிட்டு இருந்தேன். நான் ஹெவன்லி டீமன் எனக்கு வந்து என்னோட சுப்பீரியாரிட்டியை மறைக்க தெரியாது அப்படின்னு நினைச்சிட்டு ஆமா நான் தனியா தான் பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த விஷயத்த வந்துட்டு சொல்லிடுறான். அதோட இந்த சாப்டர் வந்துட்டு முடியுது. நெக்ஸ்ட் சாப்டர்ல இந்த மாதிரி நைட்ஸ் எல்லாம் ட்ரைனிங் எடுத்துருப்பாங்க பாத்தீங்களா அந்த மாதிரி ஒரு இடத்த வந்துட்டு காமிக்கிறாங்க. அப்பதான் அந்த இடத்துக்கு வந்துட்டு ஹீரோட அப்பா ஜானத்தன்லாம் போறப்ப எல்லாரும் ட்ரைனிங்கை நிறுத்திட்டு நம்ம லார்டுக்கு வந்துட்டு ரெஸ்பெக்ட் செலுத்துங்க அப்படிங்கிறப்ப அவனுங்களும் ரெஸ்பெக்ட் பண்றாங்க. அப்பதான் அதுல இருக்கிற ஒருத்தர் இருந்துட்டு நம்ம ஹீரோ பார்த்துட்டு ரோமன் டிமிட்ரியா இவன் ட்ரைனிங் கிரவுண்ட்ல என்ன பண்ணிட்டு இருக்கான் அப்படின்னு பாக்குறப்ப ஜானத்தன் இருந்துட்டு இந்த நேரத்துல யங் மாஸ்டர் ரோமன் கூட ஸ்வார்ட்ஸ்மேன்ஷிப் மூலியமா யாராச்சும் சண்டை போறதுக்கு ப்ரொசீட் பண்றீங்களா அப்படி ஆசை இருந்துச்சு அப்படின்னா ஒரு ஸ்டெப் முன்னாடி வாங்க அப்படிங்கிறப்ப இது முன்னாடி பார்த்தாலே அவன் இருந்துட்டு என்ன திடீர்னு வந்து இப்படி சொல்றாங்க அதுவும் இந்த தத்தி கூட சண்டை போடணுமா அப்படின்னு நினைக்கிறான். 1 மணி நேரத்துக்கு முன்னாடி என்ன நடந்திருக்கு அப்படின்னா ஹீரோ இருந்துட்டு நான் தான் அவங்களை தோக்கடிச்சு அப்படின்னு ஒத்துட்டு வந்திருப்பானா அப்பா இருந்துட்டு இப்படி தனியா தோக்கடிச்சு அந்த பிளட் ஃபேங்க அப்படிங்கிறப்ப ஹீரோ வந்துட்டு இவருக்கு சந்தேகப்படாதபடி நான் வந்துட்டு எல்லாத்தையுமே சொல்லணும் அப்படின்னு நினைச்சிட்டு நான் சீக்கிரட்டா வந்துட்டு என்னோட ஸ்வார்ட்ஸ்மேன்ஷிப்பை ட்ரைனிங் பண்ணிட்டு இருந்தேன் அப்படிங்கிறப்ப ஹீரோட அப்பா இருந்துட்டு எதுக்கு மறைச்ச தெரிஞ்சிருந்தா நான் உனக்கு சப்போர்ட் பண்ணிருப்பேன்ல அப்படிங்கிறப்ப ஹீரோ இருந்துட்டு நான் என்னையே அறியாம நிறைய நாள் வந்துட்டு ஸ்பெண்ட் பண்ணிட்டேன். சோ இந்த டிமிட்ரி ஃபேமிலியோட ஒரு தத்தி இருந்துட்டு என்னாலே சில விஷயங்களை சாதிக்க முடியும் அப்படிங்கறதுக்காக காமிக்கிறதுக்காக தான் இப்படி பண்ணேன். அது மட்டும் அந்த பிளட் ஃபேங் ஆர்கனைசேஷன் இருந்துட்டு இல்லீகலா நிறைய கடன் கொடுத்து அவங்கள மிரட்டி எல்லா வேலையுமே செய்ய வச்சுட்டு இருப்பாங்க. சோ அவங்க லீடரை வந்துட்டு டிஃபீட் பண்ணிட்டாலே அவங்க வந்து பிரேக் ஆயிடுவாங்க அப்படின்னு தெரியும். அதனாலதான் பொய்யான இன்ஃபர்மேஷனை கொடுத்து அந்த லீடரையே வெளியே வர வச்சேன். ஏன்னா அவனுக்கு எப்பவுமே வீக்கா இருக்கிற நோபல்ல தானே அட்டாக் பண்ண வருவானுங்க. சோ நான் வீக் அப்படின்னு நினைச்சிட்டு என்ன அட்டாக் பண்ண வந்திருக்கானுங்க அப்படிங்கிறப்ப ஹீரோட அப்பா இருந்துட்டு இருந்தாலும் அது ரொம்ப டேஞ்சரஸ் அவங்க எல்லாருமே லீடரை கொண்டதுக்காக மேல ரிவெஞ்ச் எடுக்கணும்னு நினைச்சிருந்தா என்ன பண்ணிருப்ப அப்படிங்கிறப்ப ஹீரோ இருந்துட்டு அவங்களே கொலை மிரட்டலுக்கு பயந்துதான் அந்த லீடருக்கு கீழே வேலை செஞ்சுட்டு இருக்காங்க. சோ லீடரை கொல்றேன் அப்படிங்கிறப்ப அவங்க எதுக்கு வந்து என்ன தடுக்க போறாங்க அப்படின்னு சொல்றப்ப ஹீரோட அப்பா இருந்துட்டு கேர்ஃபுல்லா திங்க் பண்ணி முடிவெடுத்து பிளான் போட்டு இதை வந்துட்டு செஞ்சு முடிச்சிருக்கான். உண்மையாலுமே இம்ப்ரெசிவ் ரோமன் தான் பண்ணிருக்கான் அப்படின்னு என்னால நம்பவே முடியல அப்படின்னு நினைச்சிட்டு சன் எனக்கு வந்துட்டு ஒரு ஃபேவர் பண்ண முடியுமா உன்னோட ஸ்வார்ட்ஸ்மேன்ஷிப்பை என்னோட சொந்த கண்களால பார்க்கணும் என்னோட பையன் எவ்வளவு மாறி இருக்கான் அப்படின்னு நான் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு கேட்டிருக்காப்ல. சோ இதனாலதான் இந்த இடத்துக்கு வந்துட்டு யாராச்சும் சண்டை போட வரீங்களா அப்படின்னு கேட்டுட்டு இருக்காங்க இப்போ. ஆனா எவனுக்குமே வந்துட்டு அதுக்கு ஆசையே இல்ல. அந்த ஃபர்ஸ்ட் பார்த்தான் இல்லையா அவன் வந்துட்டு
இருந்துட்டு கண்டிப்பா எவனுமே போக மாட்டான், ஜெயிச்சா ஒண்ணுமே கிடைக்க போறது இல்ல, தோத்து போனா இந்த இடத்துல இருந்து வெளியே துரத்தி விட்டுருவாங்க, இந்த தத்தி கூட சண்டை போறதுக்கு எவன் தான் ஆசைப்படுவா அப்படின்னு இவன் நினைக்கிறான். ஆனா அந்த கேப்டனோட நைட்டு ஒரு எக்ஸ்பெக்டால மட்டும் தான் யங் மாஸ்டர் தோக்கடிக்க முடியும். இதுலதான் எங்க நைட்ஸோட பிரஸ்டீஜே வந்துட்டு அடங்கி இருக்கு. பட் யாருமே வரலன்னா நான் தான் போகணும். ஆனா இந்த மாதிரி ஒரு விஷயத்துக்காகலாம் என்னோட ஸ்வாட வந்துட்டு என்னால வெளியே எடுக்க முடியாது. சோ அதனால இது இருக்கு, ஒரே ஒருத்தன் மட்டும் தான் கரெக்டா இருப்பான் அப்படின்னு நினைச்சிட்டு கிறிஸ் முன்னாடி வா அப்படிங்கிறப்ப அந்த கிறிஸ் இருந்துட்டு இல்ல எனக்கு புரியல அப்படிங்கிறான். ஏன்னா இவன் தான் இந்த டிமிட்ரி நைட்ஸோட வைஸ் கேப்டனே. இந்த கிறிஸ் வந்துட்டு எப்படி பார்த்திருக்கான் அப்படின்னா, நம்ம ஹீரோ இதுக்கு முன்னாடி ஒரு தடவை பேட்ரோல் பண்ணிட்டு இருக்காங்க இடத்த. அப்பதான் நான் செக்யூரிட்டி இங்க என்ன நடந்துட்டு இருக்கு அப்படிங்கிறப்ப ஹீரோ வந்துட்டு குடிச்சிட்டு அங்க ஹோட்டல்ல பிரச்சனை பண்ணிட்டு இருக்கான். அதுவும் அங்க வேலை செய்யற ஒரு பொண்ணு வந்துட்டு டச் பண்ணிருக்கான். ஆனா தப்பு பண்ண மாதிரியே பேசல. அந்த ஹோட்டல்காரங்களே சரி எங்களை மன்னிச்சிருங்க, நாங்க வந்துட்டு அப்பெல்லாம் சொல்லிட்டு இருக்கல அப்படிங்கிறப்ப ஹீரோ இருந்துட்டு வாயை மூடுங்க, என்னையவே நீங்க எதிர்த்தெல்லாம் பேசிட்டு இருக்கீங்களா, எங்க மறுபடியும் என் பக்கத்துல வாங்க அப்படின்னு இருக்கிறப்ப யங் மாஸ்டர் காம் டவுன் அப்படிங்கிறப்ப ஹீரோ வந்துட்டு அதெல்லாம் கேட்காம பாட்டில் எல்லாம் விட்டு அடிச்சிட்டு இருக்கான். சோ இந்த உடம்புக்கு சொந்தக்காரன்ட்டு ரொம்ப மோசமானவனா தான் இருந்திருக்கான். அப்பதான் இந்த கிறிஸ் இருந்துட்டு போயிட்டு யங் மாஸ்டர் போதும் அப்படிங்கிறப்ப அவன் வந்துட்டு நீங்க யாரு, நீங்க வந்து வெளியே போங்க அப்படிங்கிறப்ப அவன் கையை பிடிச்சிட்டு நீங்க இதுக்கு மேலே பிரச்சனை பண்ணீங்கன்னா நீங்க யங் மாஸ்டராவே இருந்தாலும் அப்படின்னு பேசிட்டு போய் ஹீரோ வந்துட்டு அவனோட கண்ணத்திலே அரைஞ்சிட்டு ஒரு லோலி நைட் நீனு வந்துட்டு என் கையவே பிடிக்கிறியா என்ன பாக்குற அப்படின்னு கேக்குறப்ப கிறிஸ் இருந்துட்டு கண்ணத்துல அரை வாங்கினப்பே தெரிஞ்சிருச்சு இவங்கிட்ட சுத்தமா ஸ்ட்ரென்த்தே இல்ல, இவன் ட்ரைனிங் இவன் வாழ்க்கையில எடுத்ததே கிடையாது, எப்படி ஒருத்தனால இவ்வளவு வீக்கா இருக்க முடியும், அதுவும் ஒரு லார்டோட பையன் அப்படி இருக்கானா, அப்பயே வந்துட்டு ஒரு டிராஷ், செத்து போனா கூட பரவாயில்ல அப்படின்னு தான் நான் நினைச்சேன். பட் அந்த ரோமன் கூட என்ன போயிட்டு சண்டை போட சொல்றீங்களா அப்படின்னு நினைச்சிட்டு இந்த மாதிரி ஒரு விஷயத்துக்குலாம் நான் வரணுமா அப்படின்னு கேட்க ஜானத்தன் இருந்துட்டு இவர் தனியாவே பிளட் ஃபேங் இருந்துட்டு தோக்கடிச்சிருக்காரு, அதனால நீ வரதா சரியா இருக்கும் அப்படிங்கிறப்ப அவன் வந்துட்டு இல்ல அப்படிங்கிறப்ப ஜானத்தன் வந்துட்டு கிறிஸ் சொல்றத கேளு அப்படிங்கிறப்ப அவன் வந்துட்டு ஓகே புரிஞ்சது அப்படின்னு சொன்ன உடனே ஹீரோவுக்கும் அவனுக்கு வந்துட்டு சண்டை வந்துட்டு ஸ்டார்ட் ஆகுது. அப்ப ஜானத்தன் வந்துட்டு சரி ரெண்டு சைடும் அப்படின்னு பேச வரப்பே கிறிஸ் இருந்துட்டு எனக்கு ஒரு ப்ரொபோசல் இருக்கு, ஸ்வாட்ஸ் இன்வால்வ் ஆயிடுச்சு அப்படின்னாலே எந்த ஒரு டூவலா இருந்தாலும் அதை நான் ரியல் பேட்டிலா தான் பார்ப்பேன். ஸோ என் ஆப்போனட் யாரா இருந்தாலும் சரி அவங்களுக்கு நான் கருணையே காட்ட மாட்டேன், இதுக்கு அக்செப்ட் பண்ணி அப்படின்னா இந்த ஃபைட்ல நான் வந்துட்டு கலந்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு மனசுக்குள்ள இவன் தனியாலாம் அந்த பிளட் ஃபேங்க தோக்கடிச்சிருக்க வாய்ப்பே கிடையாது, இந்த வாய்ப்பை பயன்படுத்தி அவனுக்கு ஒரு நல்ல பாடத்தை நான் கத்து தரேன் அப்படின்னு நினைச்சிருக்கப்ப ஹீரோட அப்பா வந்துட்டு யோசிச்சுட்டு நம்ம ஹீரோ அப்படியே பாக்குறப்ப ஹீரோ வந்துட்டு சிரிக்க ஆரம்பிக்கிறான். அதை பார்த்தோன்னு கிறிஸுக்கு செம்ம காண்டாகி எதுக்கு அவன் சிரிச்சிட்டு இருக்கான் அப்படின்னு நினைக்க ஜானத்தன் வந்துட்டு அப்படின்னா யங் மாஸ்டர் ஒத்துக்கிட்டாருன்னு நினைக்கிறேன், சரி அப்படின்னா ரெண்டு சைடுமே ரெடி ஆகுங்க இப்ப நம்ம ஆரம்பிக்கலாம் அப்படிங்கிறப்ப அதோட இந்த சாப்டர் வந்துட்டு முடிச்சிடறாங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. உங்களை நான் அடுத்த வீடியோல பார்க்குறேன்.